وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தலைப்பின் கீழே நேற்றைய தினம் முஸ்லிம்கள் மற்ற மக்களோடு இணங்க மாட்டேன் என்கிறார்கள், ஒத்துப்போக மறுக்கிறார்கள், நல்லிணக்கத்தை அவர்கள் நாடுவதில்லை, விரும்புவதில்லை, எல்லாவற்றிலும் தங்களை தனியாக காட்டிக் கொள்கிறார்கள். தனி அடையாளம், தனியான ஒரு தோற்றம், இந்த மாதிரி காட்டிக் கொள்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைத்து நாம அவர்களை வெறுக்கிறது போன்ற ஒரு சித்திரத்தை உண்டாக்குகிறார்கள். அதனால இதை மாற்றணும், இஸ்லாத்தை மாத்திரணும், இது மாதிரி ஒரு மார்க்கம் இருந்துச்சுன்னு சொன்னா மனிதர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படாது, இவங்க தனியா தான் நிற்பாங்க எல்லாத்திலையும் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது தவறு என்பதற்கு செஞ்சோம். நாம கொள்கையில் எவ்வளவுதான் உறுதியா இருந்தாலும் பிற மதத்தவர்களை வெறுக்குமாறோ, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடாது என்றோ, அவங்களுக்கு நியாயம் வழங்கக்கூடாது என்றோ இந்த மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. இஸ்லாத்தை முழுமையாக பேணிக்கொண்டே மற்ற மக்களோடு இணக்கமாக வாழ முடியும், இஸ்லாத்தை விட்டு கொடுத்து தான் இணக்கமாக வாழ முடியும் என்பது சரியில்லை என்பதற்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி விமர்சிக்கக்கூடியவர்கள் திருக்குரானிலேயே சில வசனங்கள் இருக்கிறது. மூமின்கள் காபிர்களை, முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்க வேண்டாம், இப்படி குரான்ல சில வசனம் இருக்கிறது. எப்படி ஜிஹாதுக்கு சில வசனங்கள் இருந்ததோ அதை இவங்க தவறாக புரிந்து கொண்டு வேறு மாதிரி திசை திருப்பினார்களோ, அந்த மாதிரி குரான்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் லா எத்தகிதில் மூமினூனல் காபிரீன அவுலியா மின் தூனில் மூமினீன், மூமின்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை நண்பர்களாக நீங்கள் ஆக்க வேண்டாம், முஸ்லிம்கள் முஸ்லிம்களோட தான் நட்பு கொள்ள வேண்டும், இப்படிங்கிற கருத்து எதுல இருக்கிறது? 3:28 இருக்கிறது. அப்ப 4வது அத்தியாயத்தில் 144 எடுத்து பாத்தீங்கன்னா யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல் காபிரீன அவுலியா மின் தூனில் மூமினீன், மூமின்களை விட்டுவிட்டு மூமின்கள் அல்லாதவர்களை, முஸ்லிம் அல்லாதவர்களை நீங்கள் ஒரு உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இது 4வது அத்தியாயத்தில் 144வது வசனத்தில் இருக்கிறது. இது மாதிரி சில வசனங்கள் இருக்கிறதா? இதை பிடித்துக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவங்க எப்படி மூலச்செலவு பண்றாங்கன்னு பாத்தீங்களா? முஸ்லீம் மற்றவங்களோட நட்பா இருக்கக்கூடாது, பழகக்கூடாது, முஸ்லீம்னா முஸ்லீமோட தான் நட்புறவு வைத்துக் கொள்ளணும், அவங்க வேதத்தில் அப்படித்தான் இருக்கிறது, குரான்லயே அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி சில வாதங்களை வைப்பார்கள். குரான்ல அப்படி இருக்குது என்பது உண்மை. குரான்ல இருக்குதுன்னா எந்த காலத்தில் எதை பத்தி எந்த மாதிரி தன்மை உள்ளவர்களை பத்தி சொல்லுது என்பதும் அதே குரான்ல விளக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமா நீங்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவங்களை வெறுத்துருங்க, ஒதுக்கிருங்க என்று சொல்லப்படவே இல்லை. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அது சில கண்டிஷன் போட்டு சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவங்களோட இணக்கமா இருக்கலாம், பழகலாம், ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு நீங்க பாய்க்க தேவையே இல்லை. அது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான். அதையும் வச்சுதான் விளக்கம் கொடுக்கணும். ஒரு நூல்ல உள்ள ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னு சொன்னா ஒட்டுமொத்த நூலையும் வாசித்து அந்த ஒட்டுமொத்த நூலிலிருந்து பெறக்கூடிய சாராம்சத்தை தான் நம்ம என்ன செய்யணும், அதனுடைய கருத்தாக சொல்ல வேண்டும். ஒரு வரியை எடுத்துக்கொண்டு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு நூலையும் தவறான கருத்து மாதிரி சித்தரிச்சுட்டு போயிடலாம். இது ஒரு வரி, இது ஒரு வசனம், இது முன்னாடி என்ன சொல்லுது, பின்னாடி என்ன சொல்லுது, ஒட்டுமொத்தமா இந்த குர்ஆனுடைய போதனையுடைய சாராம்சம் எப்படி இருக்கிறது எல்லாம் தெளிவா விளக்குறான். 5வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல்லதீன இத்தகது தீனக்கும் ஹுஸ்வம் வல் ஐபா, உங்களுக்கு ஒரு மார்க்கம் இருக்குது, இஸ்லாம்னு ஒரு மார்க்கத்தை நான் தந்திருக்கிறேன், அந்த மார்க்கத்தை யார் கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்களோ, உங்க மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவங்கள நண்பராக்காதீங்க, முஸ்லீம் அல்லாதவர்களை நண்பராக்காது நல்லா சொல்றாங்க. யாரை சொல்றான்னு கேட்டா அவங்களுடைய தன்மை அங்க சொல்லப்படுகிறது. அப்ப இஸ்லாத்தை கேவலமாவும் கொச்சையாவும் மேட போட்டு பேசினா எப்படிதான் நண்பன் ஆக்குறதுன்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம நண்பன் ஆக்க முடியும்? நாம ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது நம்மளை அதை கொச்சைப்படுத்துறதையே கொள்கையா வச்சிருந்தால் நம்ம ஒதுங்கி கொள்வதுதானே நேர்மையான செயலா இருக்கும். அதுல போனா அது கோழைத்தனமாகவும் அது அடிமைத்தனமாகவும் போய்விடும். நீ என்ன வேணாலும் திட்டிட்டு போ, என்ன வேணாலும் எங்களை ஏசிட்டு போ, நாங்க உன் காலில் விழுகிறோம் அப்படின்னு இருக்கலாமா? தனி மனிதன் இருக்க முடியாது.
எந்த ஒரு விஷயத்திலும் அப்படி இறங்கி போகக்கூடாது. சுயமரியாதை ஃபர்ஸ்ட் தேவை. நம்ம மான மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் எந்த மாதிரியானவர்களோடு பழக்க வைத்துக் கொள்ள வேண்டாம்னு சொல்றான்னு கேட்டா, மேடையை போட்டு இஸ்லாத்தை தாறுமாறா பேசுறது, கேவலப்படுத்துறது, இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறது தங்களுடைய கொள்கையா வைத்துக் கொள்வது. வெளிப்படையா நீங்கள் உங்களுடைய பகைமையை டிக்ளேர் பண்ணி இருக்கும் பொழுது எப்படி நட்புறவு பாராட்டுறது? இப்ப இந்துத்துவ இயக்கங்கள், சங் பரிவார இயக்கங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலையே இதுவாக இருக்கிறது. இங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியான ஆட்கள் எல்லாரும் அப்படி இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாருமே இஸ்லாத்தை அழிச்சிடணும் என்பதற்காகத்தான் சுத்தி இருந்த அனைவரும் இருந்தார்கள். அந்த மாதிரியான தன்மை இருக்கிறதுனாலதான் பழக வேண்டாங்கிற அல்லாஹ். அப்ப உங்களுக்கு கேலி செய்வான், கிண்டல் செய்வான், வாங்கன்னு தோல்ல போட்டு இப்படி உற்று நண்பர் ஆக்குறது மன ரீதி அதற்கு நடிக்கிறதா தான் இருக்கும். அப்படி உற்று நண்பர் ஆக போனமே ஆனால் நாம நடிப்பவர்களா இருப்போமே தவிர மனசு ஒத்துக்கிறோமா? அதை நம்மளை திட்ட, உங்க குடும்பத்தை திட்ட ஒருத்தன போய் நீங்க தோழமை கொள்வீங்களா? அது சொல்ல மாட்டீங்க. உங்க தாய் தந்தையை திட்டவனோட போய் நீங்க வாப்பா அம்மா திட்டினாலே நாங்க நண்பர்கள் இருப்போமா? கொச்சப்படுத்தி கேலி செஞ்சா இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு அவன் விரும்பக்கூடிய ஒன்றை அடுத்தவர்கள் கேலி கிண்டல் செய்வார்களேயானால், கொச்சைப்படுத்துவார்களேயானால் அவங்களோட அவன நட்பு இருக்க முடியாது. ஒரு தேவைக்கு ஒரு காரியம் சாதிக்கிறதுக்கு நடிக்கிறதுக்கு வேண்டாம் அப்படி இருப்பானே தவிர அது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய நட்பாக இருக்க முடியாது. இந்த ஒரு விஷயத்தை மறைத்து விடுவார்கள். காபிர்களை நண்பர்கள் ஆக்காதீங்கன்றதை எடுத்துக்கொள்வார்கள். யார சொல்லுகிறது என்பதை என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், எவ்வளவு அழகா சொல்றான்னு பாருங்க. ஒலா எஜிரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிற காபத்துல்லாவுக்கு நேற்று சொன்னோம், சஹாபாக்கள்லாம் போனாங்க, உம்ரா செய்வதற்கு போனாங்க, தடுக்கிறாங்க, விடமாட்டோம்னு தடுக்கிறாங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களை மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரக்கூடாதுன்னு தடுத்தாங்களே, அவர்கள் தடுத்த காரணத்திற்காக வேண்டி அவங்களுக்கு நீ அநியாயம் செஞ்சிடாதீங்க. அதை நம்ம கசப்பு பாராட்டுறது அநியாயம் செய்ய சொல்லணும். இன்னும் சொல்ல போனா தாவணல் பிர்ரி தக்வா, நல்ல விஷயம் விட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்துக்கிறங்க. அவன் தடுத்த தனி விஷயம், அதனால என்ன செய்யக்கூடாது, நீதி வழங்குறதுல இருந்து நீங்கள் விலகிவிடக் கூடாதுங்கிற அளவுல நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்லி காட்டுறான்னா, உங்களுக்கு யார் நண்பர்கள் ஆக்கக்கூடாதுங்கிற இலக்கணம் சொல்லும் பொழுது, இன் தம்சஸ்கும் ஹசனத்துன் தசூகும், உங்களுக்கு ஒரு நல்லது ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு பொறுக்க இயலாது, பதறுவாங்க. உங்களுக்கு ஒரு கெட்டது ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், சந்தோஷம் அப்படி இருக்கும். இவனுடைய enemy பலவுற முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம்கள் ஒரு 100 பேர் உள்ள போட்டான்னு வைங்க, அவங்களுக்கு என்னமோ தீபாவளி மாதிரி இருக்கும், அப்படி கொண்டாட்டமா எடுத்துக்கிடுவாங்க. அப்படியான ஒரு மனநிலை உள்ளவனோடு நம்ம பழக முடியுமா? அல்ல நமக்கு ஒரு கேடு ஏற்பட்டா அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுது, நமக்கு ஏதாவது சந்தோஷம் கொடுத்தா இடஒதுக்கீடு ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அதனால 10 நாளைக்கு தூக்கம் வர அவனுக்கு. இப்படி இருக்கிற ஒருத்தன் நீங்க நேசிக்கலாமா? அல்ல எப்படி கேட்கறான், நீங்க நண்பர்கள் ஆக்கிக்கிறங்க. யார் ஆக்கி கொள்ள கூடாது? உங்களுக்கு ஒரு நல்லது வந்தால் பொறுத்து கொள்ள மாட்டான், உங்களுக்கு ஒரு கெட்டது வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். நம்ம கெட்டது வந்தா என்ன, நம்ம சும்மா இருந்துட்டு போயிட வேண்டியதானே? அப்ப நம்ம கெட்டது நடக்கணும் என்பது அவன் ஆசையோடவும் ஆர்வத்தோடவும் ஆவலோடவும் இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த மாதிரி ஆட்களும் உனக்கு என்ன உறவு? இது ஒளிவு முறை இஸ்லாத்து ஓபன் குரான்ல தான் இருக்கிறது. ரகசியம் நடிப்புலாம் இஸ்லாத்துல கிடையாது. ஓபனா உடைச்சு தள்ளுறது அல்லாஹ் யாருக்கும் பயப்பட மாட்டான். வேதம் அல்லாஹ்வுக்கு சொந்த, மனுஷன் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பேசுவான். அல்லாஹ் பொறுத்து என்ன செய்யறது, என்ன உண்மையை சொல்லி போடுவான். உன்னை கேள்வி பண்ற உனக்கு என்ன உறவுன்னு அல்லாஹ் கேட்கறான். நடிச்சுக்கிட்டு ஆட்கள் சேர்க்கறதுக்காக வேண்டி நம்ம 2 ஒண்ணு, இந்த விளையாட்டுல எங்க கிடையாது, அல்லாஹ் இடத்துல கிடையாது. மனுஷனுடைய தன்மை அது. இறை வேதம் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதில் அந்த தன்மையை பார்க்க முடியாது. அப்படி இருந்தா அவன் அல்லாஹ் இருக்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணுங்க, போய் சொல்லுங்க, நடிங்க, நாடகம் ஆடுங்க, நான் அல்லாஹ் இருப்பானா? அல்லாஹ்ங்கிறவன் என்ன சத்தியத்தை மட்டும் பேசக்கூடியவனா இருக்க வேண்டும். அதனால அல்லாஹ்வுடைய வேதமா இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு நன்மை ஏற்பட்டால் அவனுக்கு கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு கேடு ஏற்பட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஆட்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்லி காட்டுறான், வத்தூமா அனித்தும், நீங்க அவங்களை ஒரு நண்பர்கள் ஆக்காதீங்கன்னு மட்டும் சொல்லல. 3வது அத்தியாயத்தில் பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறான். 118 119 வசனங்கள்ல, முஃமின்களே நீங்கள் உங்கள் அல்லாதவர்களை நீங்கள் உற்ற நண்பர் ஆக்கிறாதீங்க. ஏன் தெரியுமா? வத்தூமா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவதை அவர் விரும்புகிறார்கள். அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன? நீங்க கஷ்டப்படணும், நீங்க சிரமப்படணும், உங்களுக்கு நல்லது கிடைக்கவே கூடாது என்று என்ன செய்யறாங்க? அவங்க ஆசைப்படுகிறார்கள். அது பதத்தில் பகுலாவும் என் அஃப்வாகியும், வாயிலிருந்து அந்த வெறுப்பு வெளியேவும் ஆகிவிட்டது. வாயினாலே சொல்றாங்க, உள்ளுக்குள்ள மட்டும் வைத்திருந்தால் உங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிடலாம். இந்த மாதிரி நாங்க இதுல சந்தோஷப்படுகிறோம் என்பதை வெளிப்படையா ஓப்பனா என்ன செய்யறாங்க? அறிவிக்கிறார்கள். அவங்களுடைய வெறுப்பு தெளிவாக வெளியே வந்துவிட்டது. ஒமா துகுபி சுதூர்ஹும் அக்பரு, சொல்லாம உள்ளத்துல இன்னும் பெருசா இருக்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொன்னது கொஞ்சம்,
வெறுப்புல கொஞ்சத்தை தான் உமிழ்ந்திருக்கிறார்கள். அதான் தப்பா நினைச்சிடக்கூடாது, நம்மள ஒரு மாதிரியா கருதிடக்கூடாது என்பதற்காக வேண்டி கொஞ்சம் தான் சொல்லுவாங்க வெறுப்ப. அதுவே கொடூரமா இருக்கிறது. மறைத்து வைத்திருக்கிறார்கள் உள்ளுக்குள்ள, அது இன்னும் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு ஆயத்த அத்தாட்சிகளை தெளிவாக ஆக்குகிறோம், நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள். நீங்க அவங்களை விரும்புறீங்க, அவன் உன்னை விரும்ப மாட்டேங்கிறானே. அல்லாஹ் கேட்கிறான், துகைப்புணகும் யுகைப்புணகும், நீ அவங்கள விரும்புறங்கிற நேசிக்கிறங்கிற, அவன் உன்னைய நேசிக்கிறானா? உன்னைய நேசிச்சா நீ கஷ்டப்படுற உனக்கு சந்தோஷம் ஏற்படுத்துமா? உன்னைய நேசித்தா உனக்கு வெறுப்பு உமிழ்வானா? நேசம்னா பரஸ்பரம் இருக்கணும், டூ சைடு இருக்க வேண்டும். நேசம் என்று சொன்னால் இருதரப்புல இருக்க வேண்டும். ஒரு தரப்புல நேசிக்கிறேன் வேண்டியது, அவன் செருப்பட அடிச்சுட்டே இருப்பான், நான் நேசிக்கிறேன் இதான் நேசிக்கிறது. அப்ப நேசம் என்பது இருதரப்பிலும் சமமாக இருந்தால்தான் அதுக்கு பேர் நேசம், அதுக்கு பேர் நட்பு. அது இருக்குதா? இருக்கு, சில பேர் இருக்குது. சில பேர் முஸ்லீம் அல்லாத எவ்வளவு மக்கள், அதிகமான மக்கள் முஸ்லீம் இணக்கமா இருக்கிறாங்க, நல்லா பழகுறாங்க, அந்த கால் பண்ணிச்சே பார்க்க மாட்டாங்க, எல்லாத்திலும் செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அண்டை வீட்டார மட்டும் பார்ப்பாங்க, ஒரு வியாபாரியை மட்டும் பார்ப்பாங்க, ஒரு பள்ளித்தோழனை மட்டும் பார்ப்பாங்க. அப்படியான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட பழகக்கூடாது மார்க்கம் சொல்லுதா? அவங்களோட கசப்பா நடக்க சொல்லுகிறதா? யாரு கசப்பா நடக்கிறாங்களோ அவங்களோட நீங்க கசப்பா நடந்துட்டு போ அப்படின்றதா இஸ்லாத்துடைய போதனையாக இருக்கு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 60வது அத்தியாயத்துல 8, 9 வசனங்கள்ல இது அழகா பிரிச்சு எல்லாம் காட்டினான். 2 வகையா பிரிச்சு, இந்த மாதிரி ஆட்களோட உறவு வேணாம், இந்த மாதிரியான ஆட்கள் நல்லாவே உதவியெல்லாம் செய்யி. அப்படி எல்லாம் என்ன செய்யறான்? பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்? லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன், உங்களோடு மார்க்க விஷயத்தில் யார் சண்டைக்கு வரவில்லையோ, உங்கள்கிட்ட தனிப்பட்ட அடிச்சுக்கிறான் குடிச்ச சண்டை வரதான் நீ மனசுக்கு முதல்ல, நீங்க ஏதாவது கடன் வாங்கியிருப்பீங்க, கொடுக்காம இருந்திருப்பீங்க, இல்ல அவன் கடன் வாங்கி தராம இருந்திருப்பான், அதுல சண்டை உங்களுக்கு போட்டு அடிச்சிருப்பான், நீங்க அவனை அடிச்சிருப்பீங்க, அந்த சண்டை இல்ல. இது எல்லா மனுஷனுக்கு வரும், முஸ்லீமுக்கு மத்தியிலே வருமா இல்லையா? கொடுத்த கடனை கேட்ட அடி சண்டை முஸ்லீமுக்கு மத்தியில் வராதா? அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களை தீன் விஷயத்தில் உங்களோட சண்டைக்கு வராம இருக்கிறார்களோ, யார் மார்க்க விஷயத்தில் உங்களோட என்ன செய்யறாங்க, மோதி பார்த்து இஸ்லாத்தை ஒழிச்சாக வேண்டும், இந்த மார்க்கம் சரியில்லை, இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவோம், இப்படியான ஒரு முறையில் அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? லா யன்ஹாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தடை போடவில்லை, அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீனி, தீன் விஷயத்தில் உங்களோட சண்டைக்கு வராமல் இருக்கிறார்களே, அந்த மாதிரியான மக்கள் விஷயத்தில் அல்லாஹ் எந்த தடையும் போடவில்லை. வலம் யுஹ்ரிஜூ மின் தியாரிக்கும், உங்கள் சொந்த ஊரில் உங்களை வெளியேற்றாமல் இருக்கிறார்களே, ஊரை விட்டு வெளியேற்றினாங்கல்ல, அப்படி இல்லாதவர்களா இருக்கிறார்களே, அந்த மாதிரியான மக்களுக்கு அந்த பர்ரூஹும் துக்ஸிது இலையும், அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் அவங்களுக்கு நீதி வழங்குறதையும் அல்லாஹ் தடுக்கவே இல்லை. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு சண்டைக்கு வரல, அவங்க உண்ட வேலை உண்டு இருக்கு, அவங்க மதத்தை ஃபாலோ பண்றாங்க, உங்களோட சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்க, உங்களை ஒழிக்க நினைக்க மாட்டாங்க, இப்படியான முஸ்லீம் அல்லாத மக்களாக இருப்பார்களே, ஆனால் அல்லாஹ் தடை செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனா இன்னல்லாஹு யுஹிப்புல் முக்ஸிதீன், நியாயமா நடப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அவன் நியாயமா நீ நியாயமா நடக்கணும். அவன் நேர்மையா பழகும்போது நீ அயோக்கியத்தனமா நடிக்க கூடாது. எனக்கு நேர்மை தான் பிடிக்கும் என்ற காரணத்தில் அல்லாஹ் என்ன போதனை செய்யறான்? இந்த மாதிரி மக்கள்கிட்ட நீங்க நண்பர் நல்ல உதவியெல்லாம் செஞ்சுக்கிறீங்க, நல்லா பழகிக்கிறீங்கிறான். இது 68ல 69ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமா யன்ஹாக்குமுல்லாஹ், அல்லாஹ் எதை தடை செய்கிறான் என்றால், அனில்லதீன காத்தலுக்கும் ஃபித்தீன், மார்க்க விஷயத்தில் உங்களோடு யார் சண்டைக்கு வருகிறார்களோ, அஹ்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் ஊர்களை விட்டு உங்கள் வீடுகளை விட்டு உங்களை விரட்டினார்களோ, அந்த மாதிரியான ஆட்கள், வல்லாஹரு அலா இஹ்ராஜிக்கும், உங்களை வெளியேற்றுவதற்கு உறுதுணையா நின்றார்களோ, ஒத்துழைப்பு செய்தார்களோ, உங்களை வெளியேற்றிருக்கணும், உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுவதற்கு துணையாக நின்றார்களோ, இந்த மாதிரியான மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வதை அல்லாஹ் தடுக்கிறான். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாம மார்க்கத்தை கடைபிடிக்கிற காரணத்தினால் அவங்களை வெறுக்கணும் ஒதுக்கணும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லி தரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி நடக்கவே இல்லை என்பதற்கு சான்றுகளை நேற்று பார்த்தோம். அல்லாஹ் பிரிச்சுதான் காட்டுகிறான். அப்ப இதை வழங்கி கொண்டோமையானால் நாங்க இணங்க மாட்டேங்கிறீங்க, ஒத்து வர மாட்டேங்கிறீங்க, பகைமையை காட்டுறீங்கன்னா பகைமையெல்லாம் காட்டவே இல்லை. நாங்கள் எங்கள் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே என்ன செய்வோம், நியாயமா நடப்போம், நேர்மையா நடப்போம், எல்லா மக்களும் நேசிப்போம். முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று உலக விஷயங்கள்ல நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம். கல்யாண காட்சியில பிரிச்சு பார்ப்போம். எங்க பொண்ணை எங்க மாப்பிள்ளை எங்கள்ல உள்ள ஆளுக்கு தான் கொடுப்போம், எங்க மாப்பிள்ளைக்கு எங்கள்ல உள்ள பொண்ணை தான் எடுப்போம். அது மாதிரி பிரிச்சு பார்ப்போமே தவிர உலக விஷயங்கள்ல எந்த விதமான கொடுக்கல் வாங்கல நாங்க என்ன செய்ய மாட்டோம், பிற மதத்தை வெறுக்க மாட்டோம். அப்படி எங்களுக்கு மார்க்கம் போதிக்கல என்பதை அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், பதிலாக சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் அவங்களுடைய அடுத்த விஷயம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்ம பல விஷயங்களை நம்ம தனித்து காட்டுறோம் இல்லையா, அதுதான் முக்கியமா எடுத்து காட்டுறாங்க. என்ன காட்டுவாங்க,
இவங்க நான் பூஜை பொருள் கொடுத்தாங்க சொன்னமா இல்லையா, நாங்க பூஜிக்கிற பொருளை கொண்டு கொடுத்து அவங்க திங்கிறது இல்ல, அவங்க ஒன்னாந்து தந்தாங்கன்னா ஏதோ ஒன்னா சாப்பிட்டுறோம் அப்படின்ற போது நீங்க வெறுக்கத்தானே செய்றீங்க, நாங்க நடக்கவா நீங்க நடக்க வேண்டியதானு கேட்கறாங்க. இதுல எதுக்காக வேண்டி நம்ம அந்த பொருளை தவிர்க்கிறோம்? ஒன்னு ரீசன் இருக்குது. நம்ம எதையெல்லாம் தவிர்க்கிறோமோ அதுக்கு அறிவுபூர்வமாக நியாயமாக எந்த ஒரு நேர்மையான பார்வை உள்ளவர் பார்த்தாலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் தகுந்த காரணம் இருக்குது. என்ன தகுந்த காரணம்? ஒருத்தர் ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் அவருக்கு கொடுக்கிறீர்கள், அவர் வாங்கிக் கொள்கிறார், அவரும் உங்களுக்கு ஒரு வாழைப்பழத்தை தருகிறார், நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஏன்? நீங்கள் வாழைப்பழம் கொடுக்கிறீங்க, அவர் வாழைப்பழம் தருகிறார். அல்லது நீங்க ஒரு தேங்காயை அவருக்கு கொடுக்கிறீர்கள், அவன் மறுநாள் உங்களுக்கு ஒரு தேங்காயை தருகிறார், வாங்கிக் கொள்ளலாம். ஏன்? நீங்க தேங்காயை கொடுத்து இவர் தேங்காயை தந்தார். ஆனால் எதை வாங்கக்கூடாதுன்னு சொல்றோம் என்றால், ஒரு பொருளை தந்து அது வேற ஒன்றாக உங்களை சித்தரித்து இது பிரசாதம், இது வாழைப்பழம் இல்ல, இது பூஜை செஞ்சதுனால இதுல எக்ஸ்ட்ரா பவர் விட்டது, கூடுதலான சக்தியில் இருக்கிறது, புனித பொருள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட தரும் பொழுது அதுல ஒரு நம்பிக்கையும் சேர்த்து திணிக்கப்படுகிறது. வாழைப்பழம் மட்டும் நம்மகிட்ட தரப்படவில்லை. ஏன் திணிக்கப்படுகிறது? ஒரு சில மந்திரங்களால் அந்த வாழைப்பழம் புனிதமாகிவிட்டது, அந்த வாழைப்பழத்துக்கு எக்ஸ்ட்ரா பவர் விட்டது. அதனால என்ன செய்வாங்க? சாதாரண வாழைப்பழத்தை சும்மா வாங்கிக்கிறாங்க, பிரசாதம் இப்படிதான் வாங்குவாங்க. அதே பொழுது அதே வாழைப்பழம் தானே, அதே வாழைப்பழத்தை கொண்டு ஒரு இடத்துல வச்சு மந்திரம் சொன்னோம்னா அதுல என்னமோ பவர் வந்துருச்சு நினைக்கிறாங்க. நீங்க நினைக்க நம்பிட்டு போங்க. நாங்கள் அந்த மாதிரி நம்பி ஏற்றுக்கொண்டோமே, ஆனால் அந்த ஒரு தவறான கொள்கையை நாங்க ஏத்துக்கிட்டு ஆகுமா இல்லையா? அது வாழைப்பழத்துக்கு மேல இல்லையே, அது வாழைப்பழம் தானே இருக்குது. ஒண்ணு அதுல உள்ள என்ன பவர் இருக்குன்னு காட்டுங்க, காட்டினா ஏத்துக்கணும். பவர் இருக்குன்னு என்ன செய்யணும்? ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்து லேப்ல கொண்டு கொடுத்து இந்த வாழைப்பழத்தையும் பாருங்க, இந்த வாழைப்பழம் பாருங்க என்னமோ இருக்குது அப்படின்னு காட்டினா கொண்டாங்கன்னு வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா என்னமோ இருந்தா ஒண்ணும் கிடையாது. இவனா நினைக்கிறான், இவனா என்ன செய்யறான்? ஒரு சாதாரண சக்கரை தான், சாதாரண வாழைப்பழம் தான், சாதாரண தேங்காய் தான், சாதாரண எண்ணெய் தான், ஏதோ ஒண்ணு தரான்னு வைங்க, அதை இவனா போய் என்னமோ செஞ்சுட்டு ஒரு சிலைகளுக்கு முன்னாடி போய் செய்து விட்டு இது புனிதமாகி விட்டது, இது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் நாக்குல தடவுற அளவுக்கு சக்கரை கொடுப்பாங்க, அதை எப்படி வாங்குவான் கோடீஸ்வரன்? அவன் இந்த மாதிரி பொருள் ஆசைப்பட மாட்டான், அற்பமான பொருள் வாங்குவானா கோடீஸ்வரன்? வாங்க மாட்டான். அதே கோடீஸ்வரன் இந்த பிரசாதம் சொல்லி கொடுங்க, என்ன செய்வான்? ஒண்ணுக்கும் இல்லாத பொருளை கூட வாங்குவான், அப்படி வாங்குவான். ஏன்? இப்ப கடவுள் இருக்குது, இதுல என்னமோ இருக்குது, அதுல எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு நம்புறான். அப்ப நம்ம எதுக்கு அதை மறுக்கிறோம் என்று சொன்னால், உங்களை வெறுக்கிறதுக்காக நாங்க மறுக்கல, நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களா இருக்கிறீங்க என்பதற்காக மறுக்கிறோம். நீங்க வாழைப்பழத்தை தான் வாங்கி இருக்கிறோமே, நேற்று வாங்கி இருக்கிறோமே, நீங்க சோத்தை கொடுத்துட்டா வாங்குவோமே, நீங்க எந்த பொருளை தந்தாலும் ஒரு சட்டை எடுத்தாங்க வாங்கி போட்டுக்கிறோமே, நாங்க ஒரு சட்டையை தந்தா நீங்க போட்டுக்கிறீங்க, நீங்க ஒரு சட்டையை தாங்க நாங்களும் போட்டுக்கிறோம், இது நீங்க மறுத்தது இல்லையே. எதை மட்டும் மறுக்கிறோம்? பிரிச்சுதான் மறுக்கிறோம். எவ்வளவு நுணுக்கமா விவரமா இருக்கும் பாருங்க. அப்படி அவங்க சிந்திக்கணும். பயங்கர துல்லியமா இருக்கிறாங்க. அப்படி பாராட்டுற நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? எதை வேணாங்கிறோம்? சாதாரணமான ஒரு பொருளை அந்த பொருளாகத்தான் பார்க்கணும். எப்பொருளாக இருந்தாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படித்தானே சொல்றான். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண வேண்டும். பொருளை கொண்டாந்து தர்றீங்கன்னா மெய்ப்பொருள் என்ன? அது வாழைப்பழம் தான். நீ என்னமோ அதுக்கு பேரை சூட்டி கொண்டாலும் என்னமோ இருக்குது உள்ளக்க நீ சொன்னாலும் அது நீங்க தான் சொல்லிக் கொள்வது. மெய்யான பொருள் அது என்ன பொருள்? இதான் பொருள். தேங்காய்னா தேங்காய் தான். அப்ப தேங்காய்னு சொல்லாம இதுல என்னமோ பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னா அதை நாங்க ஏத்துக்கிட்டு ஆகுமா இல்லையா? நாங்க அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படியான நம்பிக்கை ஒளி என்னமும் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நீனும் இதுல இருந்து மாறணும்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நீ ஏன்டா யாரோ மனுஷன் போய் இப்படி செஞ்சவனுக்கு பவர் வந்து நினைக்கிற? கடவுளை பவர் ஏத்து கொண்டு தந்தாரா? நீ நாத்தான் அந்த பொருளை வச்சுக்கிற, நீ நாத்தான் உங்களுடைய முன்னாடி வைக்கிற, நீ நாத்தான் என்னமோ சொல்ற, அதுக்கு பிறகு என்னமோ ஆயிடுச்சுங்கிற, ஏன் இப்படி ஏமாறுகிறீர்கள் என்று நம்ம என்ன செய்யறோம்? போதனை செய்கிறோம். அப்ப ஏமாறாதீங்க என்று போதனை செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்து அதுல நம்மளை ஏமாத்துறதுல ஒரு அங்கம் வைக்க சொன்னா, அதை அங்கீகரிக்க சொன்னா அதுக்குதான் மறுக்கிறோம். எதை மறுக்கல? அந்த பொருளை மறுக்கல, நட்பை மறுக்கல, அவனை மறுக்கல. கொடுக்கிறோம் அவனையா இருக்கிறோம். அவன் 95% பொருள்களை தரும்போது வாங்கிக் கொள்கிறோம். 5% பொருள்களை நம்ம என்ன செய்யறோம்? முரண்படுகிறோம். அதை வேணாங்கிறோம். அதுக்கு இந்த மாதிரி ரீசன் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அவன் தந்தா மட்டும் வாங்க மாட்டான்னு சொல்ல மாட்டோம், நம்மால தந்தா வாங்க மாட்டோம். இந்த மாதிரி நம்பிக்கையோட தப்பு இருக்குன்னு தர்றான். நாகூர் ஆண்டவர் அப்ப வாங்குவோமா? நீ முஸ்லீம் அல்லாதவனுக்கு இருக்கிற நீ நினைக்கிற இல்ல, நீ எக்ஸ்ட்ரா இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்ற பாரு, அதைத்தான் நாங்க மறுக்கிறோம். ஒருத்தர் வர்றாரு, முஸ்லீமா இருக்காரு, நாகூர்ல இருந்து வர்றாரு, இந்தாங்க நாகூர் ஆண்டவர் தப்பு இருக்கு அப்படின்னு சக்கரையை தர்றாரு, நம்ம என்ன செய்வோம்? வாங்க மாட்டோம். ஹராம். ஏன் வாங்குறோம்? சக்கரைன்னு தான் வாங்கிக்கிறேன். நாகூர்ல மலிவா சக்கரை கிடைச்சு வாங்கிட்டு வந்து 5 கிலோ வாங்கிக்கிறேன். ஏன் நாகூர்ல சக்கரை வேணாம்னு சொல்ல போறேன்னா? அப்படி பொருள்களை நாகூர்ல கிடைக்கிற பொருளை கொண்டாந்து வாங்கிக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனா என்ன சொல்லி தரக்கூடாது? இதுல விஷயம் இருக்குது,
இதுல விசேஷம் இருக்குது, இதுல புனிதம் இருக்குது, இதுல என்னமோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வாங்குவோமா? அப்ப முஸ்லீம் செஞ்சாலும் வாங்க மாட்டேங்கிறமே. முஸ்லீம்ல ஒரு அறிவியனன் வந்து முஸ்லீமுடைய ஒரு தர்கான்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் செய்யக்கூடிய இந்த பூஜையில ஒரு என்னமோ ஏற்பட்டது நம்பி நம்மள்ட்ட தந்தால் அதை வாங்கலாமா? வாங்கக்கூடாது. எதனால வாங்கக்கூடாது? அவனை வெறுக்கிறதுக்காக வேண்டியா? அவனுக்கு சேத்தனை இடஒதுக்கீடுலாம் கேட்கிறோம், அவனை வெறுக்கிறோம். அவனை வெறுக்கல, இந்த செயலை வெறுக்கிறோம், இந்த மூட நம்பிக்கையை வெறுக்கிறோம். இது உலகத்திலிருந்து ஒளியணும்னு நம்ம நினைக்கிறோம். எதை உலகத்துல ஒழிக்க நினைக்கிறோமோ அதை நீங்க அங்கீகரிக்க சொன்னா அதான் இதுக்கு அர்த்தம். இது வாங்கிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது நாங்களும் அதை பிரசாதம் ஒத்துக்கிற சொல்றீங்களா? தவறுக்குன்னு ஒத்துக்கிற சொல்றீங்களா? நீங்க என்னமோ செஞ்சுட்டு எங்கிட்ட வெறும் பொருளா கொண்டாந்து கொடு, எங்களுக்கு எந்த மறுப்பும் கிடையாது. யார் இருந்தாலும் வாங்கிக்குவோம். அந்த பொருள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இருந்தால் யார் இருந்தாலும் வாங்கிக்குவோம். அனுமதிக்கப்படாத ஹராமான பொருளா இருந்தால் யார் தந்து வாங்க மாட்டோம். இந்த பாலிசியில் நம்ம தெளிவா இருக்கிறோம். அப்ப பிற மதத்தவர்கள் தர்ற அந்த பூஜை பொருள்கள் வாங்குறது இல்லைன்னா அவனை வெறுக்கிறதுக்கு இல்லை என்பது புரிய வைக்கணும். நீங்க என்ன செய்யணும் மக்களுக்கு? வேற ஏதாவது பொருள் நாங்க மறுத்துக்கோம். இது வரைக்கும் எந்த பொருளை தான் வாங்கிக்கிறோமே, நீ ஏன் இந்த இல்லாத ஒரு நம்பிக்கையை நீ உண்டாக்குற? என்ன சாதாரண பொருள்னு சொல்லு, அதுல கொஞ்சோண்டு பொருளை வச்சு என்னமோ அதுல இருக்குன்னு நினைக்கிற, அது புனிதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நான் இது நேர்மையான ஒரு சிந்தனையா? இது மூட நம்பிக்கை அவனுக்கு தெரியலையா? அந்த மூட நம்பிக்கை நான் எப்படி உடன்படுவேன்? அப்படிங்கிறதுக்கு நம்ம மருத்துவமையானால் அது என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாம வேற மாதிரி கசப்பை கூட்டுகிறார்கள். நீங்கள் இப்படி விளக்கி சொல்ல வேண்டி இருக்கிறது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி அறுக்கிற விஷயம் இருக்குல்ல, பிராணிகள் அறுக்கிறது. நாங்க நீங்க கோழி அறுத்து தந்தா நாங்க திங்கிறோம். நாங்க கோழி அறுத்து அதை அடிச்சு கதவுல வச்சு அடிப்பாங்க, நச்சு அதை தண்ணியில முக்கி சாகடிச்சு தந்தா என்ன செய்ய மாட்டேங்கிறோம், நீங்க திங்க மாட்டேங்கிறீ, அது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதுல எங்களுக்கு ஆன்மீகமா நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கிறது? நாங்க எதுக்காக வேண்டிய ஒரு முஸ்லீம் அறுத்ததை சாப்பிடணுங்கிறோம், மத்தவங்க அறுத்தாலோ வேற மாதிரி சாகடித்தாலோ ஏன் சாப்பிடக்கூடாதுங்கிறோம். அதுக்கெல்லாம் ரீசன் வச்சிருக்கிறோம். என்ன ரீசன் இருக்கிறது? அறுக்காம இருந்துச்சுன்னு வைங்க, அது 2 ரீசன் வந்துடும். அவங்க அறுத்தே தந்தாலும் அதுல ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் கேட்டா, எந்த ஒரு பிராணியா இருந்தாலும் அறுத்து ரத்தம் வெளியேறத நம்ம சாப்பிடலாம். ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்குது. நீங்க தண்ணிக்குள்ள வச்சு அமைக்கிட்டீங்கன்னா ரத்தம் வெளியேறுமா? கழுத்து அறுத்துட்டீங்கன்னா ரத்தம் வெளியேறிடும். இறைச்சி சுத்தமான இறைச்சி நம்ம கிடைத்து விடும், அதை சாப்பிடுறோம். அவங்கள 90% பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கழுத்தை நெரித்து என்ன செய்வாங்க, கொல்லுவாங்க. கழுத்தை நெரிச்சு கொள்ளும் பொழுது என்னவாக, அதுல உள்ள மூச்சு அடைச்சு செத்து போயிருமா? அப்ப அதுல ஒரு ரத்தங்கள் அதிலே உறைஞ்சி ரத்தம் ஓடி வெளியே வராம கட்டியா போய் இறைச்சியாவது ஆகிவிடும். சாப்பிடும் போது ரத்தத்தையும் சேர்த்து சாப்பிடுகிறோம். ரத்தம் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. ரத்தத்தில் எல்லா விதமான கிருமிகளும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது நோய் ரத்தம் தான் டெஸ்ட் பண்றான். ரத்தத்தில் என்ன இருக்கு தானே டெஸ்ட் பண்றான். அதுல என்னென்ன இருக்கலாம் கண்டுபிடிக்கிறானா இல்ல, அது வெளியேறணும். ரத்தம் வெளியேறினா தான் அந்த இறைச்சி சுத்தமானதா இருக்க முடியும். அப்ப அந்த மாதிரி அடித்து நீ தருவியானால் அது சாப்பிடுவதற்கு சுகாதாரமற்ற ஒரு இறைச்சி என்று நாங்கள் நம்புகிறோம். அது அறிவியல் பூர்வமா எங்களுக்கு நிரூபிக்க இயலும். அறுத்த இறைச்சியும் அறுக்காமல் இந்த மாதிரி வேற வகையில கொலை செய்யப்பட்ட பிராணிகளுடைய இறைச்சியும் சமமானது அல்ல. அதனுடைய சுகாதாரத்தில் வித்தியாசம் இருக்கிறது என்பது அறிவியல் காரணம். அது ஒரு காரணம். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, சரி அவன் அறுக்கிறான் அப்படி சாப்பிடலாமா? அவன் அறுக்கிறான்ல, அவன் அறுத்து ஒரு பிராணி என்ன செய்யறான், கழுத்தை போட்டு வெட்டுறான். வெட்டி ஒரு கடாயை வெட்டணும், கடைக்கு ஒரே வெட்ட வெட்டி தலையை துண்டாக்கிட்டு இருக்கான், ரத்தமெல்லாம் வெளியேறும். அந்த ஒரு விஷயம் வந்துருச்சு. ஆனா இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உயிரினங்கள் இருக்கு இல்லையா, இந்த உயிரினங்களுக்கு அல்லாஹ் சொந்தக்காரன். நீங்க அந்த இறைச்சி அதுக்கு நீங்க சொந்தக்கார ஆளா இருக்கலாம். நீங்க ஒரு உயிரை உண்டாக்க இயலுமா? ஒரு உயிரை கொடுக்க முடியுமா? அதுக்கு இந்த உயிரை கொடுத்தவன் யாரு? அல்லாஹ் தான். அப்ப எல்லா உயிரினங்களும் எவன் படைத்தானோ அவன் தான் அதற்கு முழுமையான ஒரு அதிபதி. அந்த உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. உயிரை எடுக்கிறதுக்கு இல்ல, நமக்கு பர்மிஷன் கிடையாது. உயிரை எடுக்கலாம், ஒரு மனுஷன் எடுக்க கூடாது தானே. அந்த மாதிரி ஒரு ஆட்டினுடைய உயிரை போய் நம்ம எடுத்தோம்னா அல்லாஹ் கொடுத்த உயிரை நம்ம எப்படி எடுக்கிறது என்கிற குற்றம் நமக்கு என்ன செய்யும், சேர்ந்து விடும். அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, உனக்கு நீ யார் உயிரெல்லாம் எடுக்கக்கூடாது, உனக்கு சொந்தம் இல்ல, நான் தான் சொந்தக்காரன், நான் தான் படைச்சேன், நான் தான் உனக்கு அனுமதிக்கிறேன், நீ அனுமதிச்சனாலதான் இறைவா நான் இதை திங்கிறேன், இல்லாட்டி நான் இப்பெல்லாம் கொல்ல மாட்டேன். இவ்வளையும் வச்சுதான் அறுக்க சொல்றான். பிஸ்மில்லா சொல்ல சொல்றான்ல. அல்ல என்ன சொல்றான், நீ என்னமோ இப்ப ஆட்டறுத்து திங்கிறதுக்கு ஒரு மந்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்காத, பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இந்த ஆடு ஏன் ஆடு இல்ல, இது நீ படைச்ச, இந்த உயிர் உன்னுடைய உயிர், நாங்க உயிரை எடுத்து திங்கிற அளவுக்கு நாங்க ஆளுக்கு கிடையாது, நீ தடுத்திருந்தா நாங்க தின்றுக்க மாட்டோம், நீ பர்மிஷன் கொடுத்திருக்கிற, பிஸ்மில்லா என்று சொல்லி அறுத்த பிறகு நீ சாப்பிட்டுக்கங்கிற. அப்ப படைத்தவனாகி இருக்கக்கூடிய நீ அனுமதி கொடுத்தாய் என்று மனசில் ஒத்துக்கொண்டு அறுக்கும் பொழுதுதான் அல்லாட்டு லைசன்ஸ் வாங்குறான். அதான் லைசன்ஸ். ஒரு பிராணி அறுக்கிறதுக்கு லைசன்ஸ் என்ன, ஒன்னும் லைசன்ஸ் வேணுமா இல்லையா? இந்த மார்க்கத்தில் பிராணி அறுக்கிறதுக்கு லைசன்ஸ் என்ன? எஜமான் இருக்கான் இல்லையா,
அவன் சொல்லி தந்த வாக்குமூலத்தை சொல்லிவிட்டு அறுத்தால்தான் அவன்கிட்ட லைசன்ஸ் வாங்கி அறுத்தீங்கன்னு அர்த்தம். இப்ப உலகத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணத்துக்காக சொல்லணும் வைங்களேன், இந்த கசாப்பு கடையில கறி விற்கிறாங்க. விற்கும் போது என்ன செய்யறாங்க, மாநகராட்சியில போய் அந்த அறுக்கிற இடம் வச்சிருப்பான அங்க போய் அறுக்கிற இடத்த அறுக்காம இவன் அங்க போய் அறுத்து வித்தான்னு வைங்க, மாநகராட்சி பிடிச்ச என்ன செய்வான், கறி வந்து தூக்கிட்டு போயிடுவான். ஏன் முறைப்படி அறுக்கல, இவனுக்கே முறை வைக்கலாமா, ரெண்டு ஒரே இறைச்சி தான், அவன் அறுத்தா அந்த மாதிரி தான் ஆக போகுது. இவனா போட்டு ஒரு கடையில இப்ப முனிசிபாலிட்டி சொல்லாம வீட்டுல போட்டு ஆட்டுறதுக்கு கொண்டா என்ன செய்யறான், அவங்க கட்டி தொங்க விடுறான்னு வைங்க, வந்து பார்த்து சீல் இருக்கான்னு பார்ப்பாங்க. மாநகராட்சி சீல் அது தொலைல இருக்கணும், சீல் வச்சு வெளியே வந்தா தான் அந்த இறைச்சி வைக்கணும் மனுஷன் போட்டுக்கிட்ட சட்டம். அப்ப என்ன செய்யறான், ரெண்டு ஆடு தொங்குது, ரெண்டு ஒரே மாதிரி அறுக்கப்பட்டிருக்கிறது, ரெண்டு ஒரே மாதிரி சுத்தமா இருந்தால் கூட ஒன்னு லைசன்ஸ், இவன் போட்ட லைசன்ஸ் ஒண்ணுக்கு இருக்குது, ஒண்ணுக்கு லைசன்ஸ் இல்ல. லைசன்ஸ் இல்லாட்டி விற்க கூடாது, லைசன்ஸ் இல்லாட்டி விற்க கூடாது. என்ன வித்தியாசம், ரெண்டு வித்தியாசம் சொல்லு. வித்தியாசம் எங்க இருக்குது, லைசன்ஸ்லாம் வித்தியாசம் இருக்குது. கரையில வித்தியாசம் இருக்கா, மெத்தட்ல வித்தியாசம் இருக்குதா, லைசன்ஸ் வாங்கி செய்யறதுக்கு லைசன்ஸ் வாங்காம செய்யறதுக்கு டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா. ஒருத்தன் கார் ஓட்டுறான், லைசன்ஸ் வாங்காம ஓட்டுறான், வாங்கி ஓட்டுறான், ரெண்டு பேர் அவன் நல்லா தான் ஓட்டுறான். லைசன்ஸ் வாங்கணும் கூட ஒழுங்கா ஓட்ட மாட்டான், நேரத்தில் லைசன்ஸ் வாங்காத நல்லா ஓட்டுவான். ஆனா யாரும் பிடிப்பான், பேப்பர் எங்கடா உனக்கு அனுமதி வாங்கினியா, ரோட்ல எங்க ரோட்ல ஓடுறதுக்கு அதுக்குள்ள வரியை கட்டி அரசாங்கத்துல பர்மிஷன் வாங்கினியா, சாலை அரசாங்கத்துக்கு சொந்தமானது, இதுல ஓடுறதா இருந்தா இதுல எங்க பர்மிஷன் வாங்கி இருக்கணும், அந்த லைசன்ஸ் உனக்கு என்ன செய்யணும் இருக்கணும், வச்சிருக்கிறியா, ஓட்டுவதற்கு லைசன்ஸ் வச்சிருக்கணும். அப்ப லைசன்ஸ் இல்லாத ஒன்றை வந்து நம்ம வாங்குவோமா, நெருங்கிய நண்பராகவே இருக்காரு, லைசன்ஸ் இல்லாத இன்சூரன்ஸ் எல்லாம் வண்டியை கொண்டாந்து தர்றாரு, ஓட்டுவோமா, நண்பர்கள் அது வருங்க இன்சூரன்ஸ் பிடிச்சிக்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யாரு பதில் சொல்றது, சிக்கலா போயிடும், நம்ம எடுக்க மாட்டோம் தானே நம்ம. அப்ப லைசன்ஸ் இல்லாத ஒரு ஆள் இருக்கிற நண்பர் வர்றாரு, வண்டி வச்சிருக்கீங்க, நான் ஓட்டுறேன், உட்கார விடுவீங்களா, லைசன்ஸ் எல்லாம் ஓட்டி ஆயிடுச்சுன்னா என்னடா ஆகுறது, எங்க மோதிட்டு போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா, போலீஸ் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி மறுக்கிறோமா இல்லையா, அது நட்புக்கு எதிர்த்து அர்த்தமா. அந்த அடிப்படையில நாம இந்த இஸ்லாமிய நம்பிக்கை, எங்க நம்பிக்கை பிரகாரம் உயிரினங்களை கொல்லக்கூடாது, மனுஷனையும் கொல்லக்கூடாது, வேற எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது. எந்த உயிரினத்தை சாப்பிட அல்லாஹ் அனுமதித்து இருக்கிறானோ அவன் அனுமதிக்கிற ஒரு கண்டிஷன் அனுமதிக்கிறான். என்ன கண்டிஷன், என் பேரை சொல்லி இறைவா நீ அனுமதிச்சதால் தான் நான் அறுக்கிறேன், இல்லாட்டி இந்த உயிரினத்தை கொல்லணுங்கிறால் நான் கிடையாது, நான் கொடூரமானவன் கிடையாது, உயிரை கொண்டு திங்கிறாள் நான் கிடையாது, நீ பர்மிஷன் கொடுத்த, நீ தான் சொந்தக்காரன், நல்லா தின்னுங்கப்பான்னு சொன்ன, நீ சொன்னதுனாலதான் அறுக்கிறேங்கிறது பிஸ்மில்லாவுடைய அர்த்தம். பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு பெரிய சேர்த்து வருமா இல்லையா, உன் பெயரால் அறுக்கிற, நீ தான் பெரியவன், நீ பெரியாள், நீ சொல்ற கேட்டுதான் உன்கிட்ட பர்மிஷன் வாங்காம பெரியாட்ட பர்மிஷன் வாங்கணும் இல்லையா, அவன் தான் பெரியவன், அவன்கிட்ட பவர்ஃபுல்லானவன், உன்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அப்ப இவங்க மத்தவங்க அறுத்தால் கூட அவங்க என்ன செய்யல, எவன் படைச்சாந்து பேசிக்கே ஒத்துக்கல, திருட்டாட்ட இருக்கிற மாதிரி தான் நம்ம நம்பிக்கை பிரகாரம். நீங்க முதல்ல இறைவனை ஒத்துக்கொள்ளல, அவன் அனுமதிச்சதுனாலதான் திங்கிறன்னு உங்க கொள்கை கிடையாது, அவன் தடுத்தாலும் திம்பிங்க, தடுத்த பன்றி எல்லாம் நாயெல்லாம் திங்க கூட செய்யறாங்களா இல்லையா, அவன் தடுத்தா தடுத்துக் கொள்ளணும், அனுமதித்தால் அனுமதிக்கணுங்கிற கொள்கை இருந்தா தான் அவர்கள் லைசன்ஸ் படி செய்கிறார்கள் அர்த்தம் வரும் எங்க நம்பிக்கை பிரகாரம். அப்ப எங்க நம்பிக்கை பிரகாரம் படைத்த இறைவனை ஏற்று அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் ஒரு உயிரினை அறுக்கணும். கத்தரிக்காய் உருளைக்கிழங்குக்கு அது உயிர் எல்லாம் கொடுக்காத காரணத்தினால அதுக்கு லைசன்ஸ் எல்லாம் போடல, அதுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு விட்டுட்டான்ல. அந்த மாதிரியான அடிப்படை சைக்கிளுக்கு லைசன்ஸ் இருக்குது, அது மாதிரி சைக்கிள் ஓட்டுற லைசன்ஸ் தேவையில்லை, டூ வீலர் லைசன்ஸ் வச்சிருக்கானா இல்லையா. அப்ப கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சைக்கிள் மாதிரி ஓடிட்டு போ அப்படின்னு நல்லா விட்டுவிட்டான். இதெல்லாம் காரு மாதிரி லைசன்ஸ் தான் ஓட்டணும், அப்படி எல்லாம் பிரிச்சு காட்டுறான். ரெண்டு விதமா என்ன செய்யறான், கொஞ்சம் பவர்ஃபுல்லானதுக்கு லைசன்ஸ் வேணும், ஆர்டினரியா உள்ளது லைசன்ஸ் வேணாம் அப்படிங்கிற ஒரு மனிதன் பிரிச்சு காட்டுற மாதிரி எல்லாம் அது மாதிரி பிரிக்கத்தான் செய்யறான். அப்ப சைவ விஷயங்களுக்கு நீ லைசன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது, நான் வச்சுங்கிற உயிர் என்னுடையது, நான் உயிரை கொடுத்துருக்கேன், அது எடுக்கிறதுக்கு உனக்கு பர்மிஷன் கிடையாது, நான் கொடுத்தா தான் ஒவ்வொரு ஆட்டாருக்கும் ஒவ்வொரு தனித்தனியா வாங்கணும், ஒவ்வொரு உயிரினத்துக்கு என்ன செய்யணும், இதை அறுக்கிறேன் எல்லாம் அனுமதியை கொண்டு அறுக்கிறேன், நானா இருக்கல, இந்த ஒரு எண்ணம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அந்த ஒரு சொல்லை நம்ம கற்று தந்திருக்கிறான். அப்ப இதனால வேணாங்க நம்ம என்ன செய்யணும், நம்ம பர்மிஷன் இல்லாத ஒன்று நம்ம நம்பிக்கை பிரகாரம் அவங்க பர்மிஷன் வாங்கல, அவங்களும் இருக்கல, அவங்க உருளைக்கிழங்கு தான் வாங்கிக்கிறோமா இல்லையா, உருளைக்கிழங்கு அறுத்து கொண்டாந்து தாங்க திங்கிறோம். எங்க நம்பிக்கைப்படி இறைவன்ட்ட பர்மிஷன் வாங்கினா தாங்க திங்கணும் இருக்குது, அது நீங்க அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளாம இருக்கு, நாங்க எப்படி சாப்பிடுறது, பல தெய்வ வணக்க மாதிரி உள்ளது சேர்ந்துரும், இப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், புரிய வைக்க வேண்டும். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்முடைய கோலம் அதுக்கு வந்துருவாங்க. கோலம் இருக்குல்ல, எல்லாரும் ஒரு மாதிரியா இருப்பாங்க, இவங்க மட்டும் என்ன செய்வாங்க, ஒரு மாதிரியா முழங்கால் கிழிச்சு போட்டுக்குருவாங்க, ஒரு மாதிரியா தலப்பா கட்டிக்கிடுவாங்க, ஒரு மாதிரியா தாடி வச்சுக்கிடுவாங்க. எங்களை மாதிரி நீங்க இருக்க வேண்டியதானே, இல்ல நாங்கெல்லாம் பேண்ட் போட்டா இவங்க வந்து லுங்கி கட்டிக்கிடுவாங்க, இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறது, இப்படி சில வித்தியாசங்கள் இருக்கும்ல, அந்த வித்தியாசங்களை எடுத்து வைத்துக் கொண்டு ஊர்ல எல்லாருக்கும் இருக்க வேண்டியதான். சில ஊருக்கு போனீங்கன்னா
ட்ரெஸ்ஸை பார்த்து முஸ்லீம் கண்டுபிடிச்சிடலாம். வேற அடையாளங்களை வச்சு கண்டுபிடிக்க தேவையில்லை. ட்ரெஸ்ஸை பார்த்து என்ன செய்யலாம், தொப்பி போட்டுக்கிறாங்க. இப்படி சில ஊர்ல தொப்பி போட்டே இருப்பாங்க எல்லா நேரமும், அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிக்கலாம். சில ஊர்ல லுங்கி ஊருக்கு போவோம், வெளியே பேண்ட் போட்டு இருப்பாங்க, ஊருக்குள்ள இறங்கும்போது லுங்கி மாறிக்கிறாங்க. அந்த ஊர்ல எல்லாம் லுங்கி கட்டுறது வழக்கமா இருக்கும். அதனால ஊர் வெளியே விட்டு வரும்போது பேண்டை போட்டு வருவாங்க. அப்படி சில ஊர்கள்லாம் இருக்குது. அந்த ஊர்கள் அப்படி சில ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, இவங்க தனித்து காட்டுறாங்க. தனித்து காட்டுறதுனால நீங்க ஒதுங்குறீங்க, எல்லாத்தையும் இணங்கி இருந்தா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுல வந்து தாடி எல்லாம் அதுல வருது. அதுல என்ன வருது, தாடி வைக்கிறவங்க சேர்த்துக்கிறாங்க. முதல்ல இந்த நட உடை பாவனை பழக்க உடைகள் எல்லாம் இருக்கு பாருங்களேன். இதுல இப்படி நினைக்கக்கூடியவர்கள் வந்து அவங்க அதே மாதிரி தனித்து இருக்கிறத மறந்துடுறாங்க. அவங்களே இப்ப நம்மள சில பேர் சிப்பா போடுறான்னு வைங்க, அவங்க எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு இருக்காங்களா? அந்த மதத்தில் உள்ளவர்களை ஒருத்தர் காவியை உடுத்தி திரிகிறாரு, ஒருத்தர் சட்டையே இல்லாம போறாரு, ஒருத்தர் துண்டை மட்டும் வேலை போட்டு போறாரு, ஒருத்தர் என்ன செய்யறாரு முழங்கால்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போறாரு. அவங்கள்ட்ட ஒரு மதம் ஒரு கொள்கையில் உள்ளவங்கள பல ட்ரெஸ்ஸா தான் இருக்கிறாங்க. அது குடும்பம் கோத்திரம் அது கிராமம் அதை வச்சு தீர்மானிக்க போறாங்க. அவங்க ஊர் பழக்கத்தை வச்சு என்ன செய்வாங்க, தீர்மானித்துக் கொள்வார்கள். அப்ப இந்த டிரெஸ்ல வரக்கூடிய இந்த வித்தியாசத்தை வைத்துக் கொண்டு அவங்க என்ன பாக்குறாங்க, நம்ம தனியா போறோங்க. அப்ப நீங்க என்ன காட்டணும், அனைவரையும் ஒரு கூட்டத்தில் காட்டுங்க. ஒரு பப்ளிக் மீட்டிங் போய் பாருங்க, ஒரு திமுக மீட்டிங், அண்ணா திமுக மீட்டிங், ஒரு மதத்துறை மீட்டிங் போய் பாருங்க. அப்படி ஒரு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கான், பல விதமாக தானே போட்டிருக்கான். நாங்க பண்ண நீ கண்ணு சரியில்லை, கண்ணாடி போட்டு நீ வேற தப்பான கண்ணாடி போட்டு பாக்குற. எல்லாரும் பார்த்தோன்னா அவன் பல மாதிரி இருக்கான், பல குளத்தில் இருக்கான், பல பொருத்த முட்டை அடிச்சிருக்கான், முடி வச்சிருக்கான், எல்லாமே இருக்கான். நம்மள மட்டும் என்ன செய்யறாங்க, இவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அவ்வளவு வேண்டியது இல்ல. டோட்டலி டிஃபரெண்டா இருக்கிற ஒரு சமுதாயம் இது தோற்றத்துல சீக்கிய சமுதாயம். இந்திய மக்களுக்கு ஒரு பொதுவான தன்மையிலிருந்து 100% தனி அடையாளத்தோடு இருக்கிறவங்க யாரு, சிங்குகள் சொல்றாங்க இல்லையா, சீக்கியர்கள் இருக்கிறாங்க. அவங்க நம்மளாவது முஸ்லீமாவது பேருக்கு முஸ்லீம் வச்சுக்கிறானே தவிர அனைவரும் தாடி வைக்கிறது இல்ல. விரும்பினவன் தான் வைக்கிறான், அது சரியான கொள்கையில் உள்ளதான் வைக்கிறான். அதிகமான பேர் வைக்கிறது இல்ல. இது வந்து மதத்துல கட்டாயப்படி திணிக்கிற அளவுக்கு நம்மளோட சொல்றதும் கிடையாது. இல்லாட்டி உன்னை மதத்தை நீக்கிடுவோம், உன்னை ஜனாசாவுக்கு அடக்கம் செய்ய மாட்டோம், பள்ளியாசல் விட மாட்டோம்னா என்ன சொல்லியிருக்கானா, சொல்ல மாட்டான். தாடிக்கணும் சொல்ல மாட்டான். தாடி வைக்கிறது ரசூலுல்லாஹ் சுன்னத்துமா விரும்பணும் வைக்க, அப்படிதான் போயிட்டு இருக்குங்க. அங்க என்ன விஷயம், வைக்கலன்னா இருக்க முடியாது. தாடி வைக்கலன்னா இதுல சேர முடியாது, சீக்கியனாக இருக்க முடியாது, சிங்கிள் சேர்க்கவே மாட்டாங்க. அப்ப தாடி வைக்கிற கம்பல்சரி ஆக்கி வச்சிருக்காங்க. சரி தாடியாச்சும் பரவாயில்ல, 24 hours வெளி உலகத்துல தலப்பா வச்சு டோட்டலா மறைச்சிட்டு இருக்கணும். அது வந்து ஒரு அநீசியான ஒரு ஆடையா இருந்தும் கூட அதை பார்க்காம என்ன செய்யறாங்க, அவங்க இருக்கிறாங்க. இப்படி பேசக்கூடியவர்கள் அவங்க விஷயத்துல என்னைக்கா பேசியிருக்கிறாங்களா? நான் கேட்கிறேன், கசப்புல பேசுறாங்களா, நிஜத்துக்கு பேசுறாங்களா? எல்லா வகையிலும் 100% தனி ஒரு டிரெஸ்ஸோடவே அவங்க இருக்கிறாங்களே. நான் அவங்களை வெறுக்கிறது சொல்லல, அது அவங்க பழக்கம், நம்ம வெறுக்கல, அதை நம்ம குறையும் சொல்லவில்லை. இதை நீ குறையா சொல்லக்கூடிய ஆள். முஸ்லீம்ல அனைவரும் தாடி வைக்கல, ஏதோ கொஞ்சம் பேர் வைக்கல. இந்த கொஞ்சம் பேர் தாடி வச்சதுனால நாங்க தாடி இல்லாம இருக்கோம், நீங்க தாடி வச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உண்டாக்கி பிரிவினை காட்டுறதுக்கு அப்படி தூண்டுறீங்களே. எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதையில நீங்க முதல்ல சொல்லணும், அதையில நீங்க விமர்சிச்சிருக்கணும். இவங்க சரியில்லாத ஆளுக்கு சொல்லுங்க பாப்போம், சொல்ல மாட்டாங்க. ஏன் உள்ளூர வந்து நம்ம மேல வெறுப்பு இருக்கு, அவங்களுக்கு உள்ளூர் வெறுப்பு இல்ல. காரணம் என்னன்னு கேட்டா, உள்ளூர் அவங்கள வந்து அவங்க மதத்தில் போய் சேர போறதுல உங்களுக்கு லாஸ் கிடையாது. நெருங்கி பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா போய் சீக்கிரம் சேர்ந்துட்டு இருக்கிறானா, அதனால அவன் மேல வெறுப்பு வர மாட்டேங்குது. நம்ம மேல மட்டும் என்ன வெறுப்பு வருது, 100ங்கிறாங்க, 150 ஆயிட்டாங்க, 200 ஆகிறாங்க, இப்படி கூட்டிகிட்டே போறாங்க. என்னத்தையாவது சொல்லி வெறுப்பை தக்க வச்சுட்டே இருப்போம், முஸ்லீம்களுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குங்கிற சொல்றீங்கன்னா நிஜமா உங்களுக்கு பிடிக்கலையா? இந்த ட்ரெஸ் அணிங்கிறது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கு, நிஜமா பிடிக்கலன்னா அவனை முதல் சொல்லிட்டு வாங்க. அப்படி சொல்லலையே, நீங்க யாருமே சொல்லலையே, அதை நம்ம பார்க்க வேண்டும். இதனால இது ஒரு பொய்யா சொல்றார்கள். அதே நேரத்தில் வந்து நம்ம தாடி வைக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து தாடி வைக்க, நம்ம ஏன் தாடி வைக்கிறோம், இவன் தேர்ந்து வித்தியாசப்படுறதா வைக்கிறோம். இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வர முந்தையே தாடி வைக்க சொல்லியாச்சு. இது இந்தியாவில் வந்து இவனுக்கு நமக்கு சண்டை வந்து உங்கள்ட்ட நான் டிஃபரெண்டா இருக்கிறேன் பாருண்ட தாடியை வச்சு ஆரம்பிச்சோம். இனிமேல் நாங்கள் உங்களுக்கு போட்டியாக தாடி வைக்க போறோம். இவங்களோட உள்ள பஞ்சாயத்தாது, இந்த நாட்டில் உள்ள இந்துக்களுக்கு நமக்குள்ள பஞ்சாயத்தா தாடி வைக்கிறது, இந்த நாட்டில் உள்ள கிறிஸ்தவன் நமக்குள்ள பஞ்சாயத்தை தாடி வைக்கிறது. நமக்கு நபிகள் நாயகம் காலத்தில் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே நமக்குடைய சட்டம் இது. நம்முடைய சட்டம் வந்து அல்லாஹ்வினால் தரப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலால் சொல்லப்பட்டு அதற்காக நம்ம இதை செய்கிறோமா, இவங்களுக்கு மாற்றம் செய்யறதுக்காக நம்ம செய்யறோமா? மாற்றம் செய்யறதுக்காக செய்யல. அப்ப தாடி வைத்தல் என்பது எங்க மார்க்கத்தில் வந்து சட்டம் என்பதற்கு செய்யறோமே தவிர இந்துக்கள்ல இருந்து நாங்க வந்து பிரித்து காட்ட வேண்டும் என்பதற்காக செய்யல. அதே நேரத்தில் நீங்க என்ன பார்க்கணும், இந்த தாடி விமர்சனம் பண்றாங்கல்ல, அப்படி விமர்சனம் பண்றவங்களா இருந்தா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். தமிழ்ல எந்த இணையதளத்துல இருந்தாலும் தாடியை தான் பயங்கரமா காட்டுறாங்க. தாடி வச்சீங்கன்னா தீவிரவாதிங்கிற மாதிரிலாம் சித்தரிச்சு பேசுறாங்க. தமிழர்கள் அத்தனை பேரும் ஒரு ஆளை ரொம்ப மதிப்பாங்க. யார் கடவுள் இல்லைங்கிற ஆளுக்கு உள்பட என்ன செய்வாங்க, ரொம்ப மதிக்குவாங்க. அவர் யாரு,
திருவள்ளுவர். அவர் வேதமாக்கணுங்கிறாங்க. அவருடைய புஸ்தகத்தை என்ன செய்யணும், தமிழர்களுக்கு பொதுமுறை, உலகத்துக்கு பொதுமுறையாக்கணும் என்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க, அனைத்து லாங்குவேஜ் மொழிபெயர்க்கணும்லாம் சொல்றாங்க. அவர் எப்படி இருக்கார் திருவள்ளுவர்? அவர் போய் கேட்க வேண்டிய தாடி வச்சாரு, நீ திருவள்ளுவர் காட்சி திருவள்ளுவர் போய் இருக்காரு, நாங்க தாடி வச்சு அப்படி தனியா போறோம்னு சொல்றீங்க, அப்ப திருவள்ளுவர் தாடி வச்சுட்டு இருக்காரு, அவரே வெறுக்க மாட்டேங்கிற, இந்த தாடி வச்சு ஏத்துக்க கூடாது, இவனை வெறுக்கணும்னு சொன்னீங்களா யாராச்சும்? அப்ப தாடி வைத்திருக்கிற ஒரு ஆளை பெரிய ஹீரோவாகவும் எங்களுக்கு வழிகாட்டி என்றெல்லாம் சொல்லிக்கிறீங்க. அவரு தான் எங்களுக்கு அவர் வேத புஸ்தகமா உள்ளதுங்கிறீங்க, எக்காலத்துக்கும் முக்காலத்துக்கும் பொருந்தும் என்றெல்லாம் சொல்றீங்க அவருடைய போதனை. அப்ப நீங்க போதனையை பார்த்தீங்கன்னா தாடியை பத்திலா அது மாதிரி எங்கள்கிட்டையும் பாருங்க, ஏன் தாடி இருக்கு நீ பாக்குற, போதனையை பாரு. அப்ப வெறுக்கிறவங்க இவங்க தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. அடுத்து அதிகமா வெறுக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மேற்கத்திய உலகம். மேற்கத்திய ஃபுல் சேவடா இருக்கிறான், எல்லாரும் எல்லாம் ஃபுல் சேவடா, அவன் கத்து கொடுத்தது சொல்ல போனா. அப்ப எல்லாம் ஃபுல் சேவா இருக்கும், என்ன செய்யறான், சேவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால முஸ்லீம் தாடி வச்சிருக்கான், இருக்கிறான், தாடி தீவிரவாதி, தாடி வச்சா முஸ்லீமுக்கு அடையாளங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க வெறுக்கிறாங்க. அது நிஜமா இருந்தா அவங்க யார கடவுள் குமார் என்று சொல்றாங்க, அவர் எப்படி இருக்கிறாரு, அவங்க யார வணங்குறாங்க, கடவுளுடைய குமார் இயேசுவை வணங்குறாங்க. இயேசு என்ன செய்யறாரு, ஃபுல் சேவா இருக்காரா, தாடி இருக்கிறாரா? நாடகத்துல காட்டுறீங்க, சிலையில காட்டுறீங்க, படமா காட்டுறீங்க, அது அவர் தானே இல்லையா? அந்த டாபிக் நான் போகல. உங்க நம்பிக்கை பிரகாரம் இதான் இயேசுன்னு ஒரு ஆளை காட்டுறீங்க, அவர் தாடியோட இருக்காரு, சேவ் பண்ணிட்டு இருக்காரா? அப்ப ஏன் அவர் எங்களை அவர் இருக்கணுமா இல்லையா? இந்த தாடி வச்சிருக்காரு, நம்ம எல்லாம் டிஃபரெண்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போதிக்கிறீங்க, கடவுளுங்கிறீங்க, நான் கருணையா வந்தாருங்கிறீங்க, அது நல்லவருங்கிறீங்க, அவர் தான் வழிகாட்டிங்கிறீங்க, அவர் தான் ஃபாலோ பின்பற்ற வேண்டும்ங்கிறீங்க. அவரை பின்பற்ற வேணும்னு சொல்லிக்கொண்டு அவர் மாதிரி தாடி வைக்கிறவனை நேசிக்கூட செய்யணும், நம்ம தான் வைக்க முடியல, இவங்களாச்சும் இயேசு மாதிரி என்ன செய்யறாங்க, தாடி வைக்கிறாங்க, பரவாயில்ல அப்படின்னு விருப்பம் உங்களுக்கு வரணும். உங்களுக்கு செய்ய முடியாது, நாங்க செய்யறோம், எங்க மேல நேசம் வரணுமா இல்லையா? திருவள்ளுவர் செஞ்சதை இவங்க செய்யறாங்க, அப்படி உங்களுக்கு நேசம் வரணுமா இல்லையா? இந்த பகுத்தறிவாதி தமிழ்நாட்டில் அம்புட்டு பகுத்தறிவாதியும் ஒரு ஆளை தான் தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்க, தந்தைன்னு. அவர் யாரு, அவர் ஏன் தாடி வச்சிருந்தாரு, அவர் கேட்க வேண்டிய போய் இவர பெரியாருங்கிறாங்க, அவர் தானே கருணாநிதி சொல்லுவாரு, எம்ஜிஆர் சொல்லுவாரு, ஜெயலலிதா சொல்லுவாங்க, அவங்களோட எல்லாத்திலும் அந்த தாடி படத்தை போட்டு தானே என்ன செய்யறாங்க, விளம்பரம் பண்றாங்க. பெரியார் அண்ணாவும் இல்லாத திராவிட இயக்கங்களை போஸ்டர் பார்க்க முடியுமா நீங்க? அந்த பெரியார் யாரு, அவர் ஏன் தாடி வச்சாரு? அப்ப தாடி வெறுப்புக்குரியதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், அப்ப வெறுத்திருக்கணும். இந்த தாடி வச்சு நமக்கு தனி கோலத்தில் இருக்காரு, எல்லா மக்களும் இப்படி இருக்கும், அவர் ஏன் தாடி வச்சாருன்னு இருக்கிறேன். நாட்டில் உள்ள அத்தனை பேர் தாடி வைக்காம இருக்கும்போது அவர் ஏன் தாடி வச்சாரு? சரி, வச்சது உனக்கு பிடிக்கலன்னு அவர் மேலே உனக்கு வெறுப்பு வரல, எங்க மேல வெறுப்பு அவர் மேல வரலன்னா மேற்று தாடி இல்ல, தாடி வைக்காட்ட நீ வெறுப்ப, நீ வேற ஒரு நோக்கத்திற்காக வெறுப்பை உள்ளத்துல ஏற்றி வச்சு இருக்கிற, இது இல்லாட்டி அது இல்லாட்டி இது ஏதாவது உனக்கு சொல்லி மக்களை வெறுக்க வைக்கணுங்கிற காரணமா, தாடி காரணமா? அப்ப தாடி காரணம் இல்லைங்கிறது ஒரு பெரியாரும் ஒரு திருவள்ளுவரும் ஒரு இயேசு பத்தாதா? அதே மாதிரி இந்த மார்க்சியம் பேசக்கூடியவங்களும் என்ன செய்வாங்க, அவங்களும் கொஞ்சம் இதெல்லாம் பேசுவாங்க. அவங்க யார முக்கியமா நினைக்கிறாங்க, லெனின் ஒருத்தர் இருந்தார், லெனின், அவர் தாடி இருந்தாரா? யாரும் கேட்க வேண்டிய போய் நம்ம கேட்கறாங்க, தாடி வச்சு வெறுத்துக்கிறேன். யாரெல்லாம் இந்த தாடி மரத்தை தலையிறாங்க அம்புட்டு பேருமே அவங்க முன்னோடிகளா தாடி வச்சு ஆத்தா வச்சிருந்தாங்க, இன்னைக்கு வச்சிட்டு இருக்காங்க. யார முன்னோடிகள் சொல்றாங்களோ, யார வழிகாட்டின்னு சொல்றாங்களோ அவங்க அனைவரும் நினைச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தருடைய முன்னோடியும் தாடி வச்சிருக்காங்க. அப்ப தாடி வைத்திருக்கிறவர்களை எல்லாம் முன்னோடின்னு சொல்லிக்கிறீங்க ஒரு பக்கம், நீ மட்டும் தாடி வைக்காத, நீ தீவிரவாதி, நீ தனிச்சு காட்டுறன்னு என்ன அர்த்தம்? அதனால இந்த தாடிங்கிற ஒரு மேட்டர் வேணும்னு வீம்புக்காக என்ன செய்யறாங்க. நம்ம எதுக்காக தாடி வைக்கிறோம்? இப்ப முதல்ல எல்லாம் தாடி வைக்கிறது பிற்போக்கு, ஆரோக்கியத்துக்கு குறைவுலாம் சொன்னாங்க. இப்ப என்ன பண்ணிவிட்டான், தாடிக்கு தனியா ஆராய்ச்சி பண்ணிவிட்டான். ஆராய்ச்சி பண்ணி அமெரிக்காவில் சுகாதாரத்துக்குன்னே ஒரு மையம் வைத்து ஆய்வு செய்யறான். ஆய்வு செஞ்சவன் என்ன செய்யறான்னா, தாடியினால் ஏற்படும் நன்மைகள், ஏன் இவர்கள் இன்னும் தாடி வைக்காமல் இருக்கிறார்கள் கேட்கிற அளவுக்கு என்ன செய்யறான், தாடியுடைய நன்மைகள் அவன் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான், சாதாரணமா விஞ்ஞானிகளுக்கு சம்பந்தம் இல்லாத பொதுவான லாஜிக் அவன் கேட்கறான். என்ன செய்யறான்னு கேட்டா, தாடி வைக்காம நீ சேவ் பண்ணு சொன்னா உனக்கு நிறைய செலவு ஜாஸ்தி ஆகும். என்ன செலவாகும் சொல்றாங்க, பிளேட் வாங்குற செலவு, ஷேவிங் கிரீம் வாங்குற செலவு, அதுக்கு பிறகு லோஷன் தடவுறீங்க அதுக்குள்ள செலவு, இது இது வாரத்துக்கு ஒண்ணு, டெய்லி ஒண்ணு, 2 நாளைக்கு ஒண்ணு என்று நீ செய்து கொண்டிருந்தாயானால் அதை ஒரு மாசத்துக்கு உண்டியல்ல போட்டு பாரு, ஒரு வருஷத்துக்கு போட்டு பாரு எவ்வளவு ரூபா வரும். அப்ப பொருளாதார ரீதியாக பெரிய அளவுல என்ன செய்கிறது, செலவாக்கப்படுகிறது. இதுக்காக வேண்டி ஒரு சேவிங் கிரீம் எவ்வளவு வாங்குறீங்க, எவ்வளவு ரூபா? 80 ரூபா 90 ரூபாயா இருக்கா? 200 300 கூட இருக்கு. அப்ப அந்த மாதிரியான பொருளை வாங்கி ஒரு மாசம் 2 மாசத்துக்கு செலவழிக்கிறீங்களே, அப்போ எவ்வளவு பணம் அதுல செலவாகி கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் அவ்வளவு லாஸ் ஆகுது. இதுல தாடியை சேவ் பண்ற காரணத்தினால நிறைய பொருளாதாரம் லாஸ் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் அவன் சொல்றான் அந்த ஆய்வுல. ரெண்டாவது என்ன செய்யறான்னு கேட்டா,
ஒரு 15 வயசுல ஒருத்தன் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கிறான்னு வைங்க, அவனுக்கு போய் ஆரம்பிச்சிடான். ஒரு 55 வயசு ஆயிடுச்சு. இந்த 55 வயசு வரைக்கும் இவன் சேவ் பண்ணதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருப்பான் டைம் என்று கணக்கு பண்ணி பார்த்து அவங்க சொல்றாங்க 3350 மணி நேரம் செலவாயிடுச்சு அவனுக்கு. 15 வயசுல சேவ் பண்றான்னு சொன்னா டெய்லி ஒரு டெய்லியோ 2 நாளைக்கு சேவ் பண்ணி ஒரு டைம் ஒதுக்குவான்ல, அந்த டயத்தை கூட்டிட்டு வந்தோம்னு சொன்னா இந்த 55 வயசுல இருக்கும் கணக்கு பார்த்தா இதுக்கு செலவழிச்ச நாள் எவ்வளவு? 3350 மணி நேரம் இதுக்கு செலவழிக்கிறான். ஏதோ சேவைன்னு போய் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு தேவைப்படுதா இல்லையா? ஒரு அரை மணி நேரமா தேவைப்படுதா இல்லையா? அரை மணி நேரமா கணக்கு பண்ணிட்டு வாங்கலாம் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லி அந்த அரை மணி நேரம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்குமா? இதை பயனுள்ளதுக்கு செலவழிச்சா பரவாயில்லை, அது இருந்தா உனக்கு என்ன இருந்துட்டு போகுது, அது என்ன உனக்கு பெரிய கேடு அதுல இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதை போய் எடுக்கிறதுக்காக எவ்வளவு மெனக்கிறாங்களே அதுல ஒரு நன்மையுமே கிடையாது. ஆனா அதுக்காண்டி அவ்வளவு செலவழிக்கிறாங்க. நாள் கணக்குல அவன் சொல்றான் 139 நாள் ஒரு நாள் கணக்கு பாத்தீங்கன்னா 139 நாள்ல சின்ன விஷயமா ஒரு மனிதனுடைய லைஃப்ல வந்து 139 நாளை சேவிங் பண்றது செலவழிச்சிருக்கான். இதெல்லாம் என்னதுக்கு? அவனா செல்ஃப் சேவிங்க்கு தான். பார்பர் ஷாப் போனான்னு சொன்னா கியூல நின்று அது 3 மணி நேரம் சேவ் பண்ணிட்டு வருவான். அவனுங்களா அந்த கணக்கு அவன் சேர்க்கல. அந்த மாதிரி கணக்கு பார்த்தான்னு வைங்க, பார்பர் ஷாப்புக்கு போறோம் போனே செஞ்சிருவான். இன்னும் 2 மணி நேரம் உட்காந்துருப்பான். அவனுக்கு 2 மணி நேரம், நமக்கு 1 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகி போயிடும். இப்படி கணக்கு பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் பெருகிக்கிறீங்க இதை 3 மடங்கா. அப்ப 140, 400, 500 நாள் 2 வருஷம் 55 வருஷம் வாழ்க்கையில 2 வருஷ வாழ்க்கை எதுக்கு ஓடுது? சேவிங் பண்றதுக்கு ஓடுது. அவன் கேட்கறான், விஞ்ஞானிகள் கேட்கறாங்க, ஆய்வு செஞ்சு விஞ்ஞானிகள் கேட்கறான், இது ஒரு ஏன் இந்த மாதிரி செய்யறீங்க, ஏன் பணத்தை போட்டு விரயம் பண்றீங்க, நேரத்தை எவ்வளவு நேரம் கிடைக்குமா? ஒரு நிமிஷம் என்பது நம்முடைய வாழ்நாள் வந்து குறையுதுன்னு அர்த்தம். நீங்க ஒரு வாழ்நாள்ல இவ்வளவு பெரிய அதிகமான டயத்தை போட்டு என்ன செய்றீங்க, வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி அதை கேட்கறான். அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா ஈர்கள் அந்த சேவிங் பண்ற காரணத்தினால ஈர்கள் வந்து என்ன ஆகுதுன்னா பலவீனப்பட்டுருது. ஈரலான பல்லெல்லாம் நிக்குது. சேவிங் பண்ணி தோல் வழியா தோல்லான எல்லாமே இருக்குது. சேவிங் பண்ணினவங்களுக்கு வந்து ஈருடைய அந்த வலிமை குறைந்து விடும் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. பல்லு ஈர் இருக்கு இல்லையா, அதனுடைய வலிமை வந்து குறைந்து விடும். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த தோலுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிறது. திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அதுல இருந்து சில சக்தி எல்லாம் வெளிப்பட்டு விடுகிறது என்று அதையும் ஆய்வு பண்றான். என்ன மாதிரி ஆய்வு செஞ்சா உள்ளுக்குள்ள நம்ம போகல, ஆய்வுடைய முடிவு மட்டும் தான் நம்ம பரிசீலனை சொல்றோம். அதே மாதிரி வந்து முக சுருக்கம் ஏற்பட்டுரும். அது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிற ஆளை பாத்தீங்கன்னாங்க அந்த சேவிங் பண்ணிருப்பாங்கல்ல, இந்த இடம் மட்டும் செக்க சிவேந்து இருப்பார் ஆளு, இந்த இடம் மட்டும் அடுப்பு கறி மாதிரி இருக்கும். சில ஆளுக்கு பாத்திருக்கீங்களா, சேவிங் பண்ணி 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 இந்த இடம் மட்டும் எப்படி இருக்கு, டெய்லி பண்ணி பார்த்தா முகத்துடைய கலருக்கு கையுடைய கலருக்கு அவருடைய மற்ற பகுதியுடைய கலரோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா வில்லேன்னு உள்ள ஆளுடைய இந்த கருப்பாயிரம். ஆரம்பத்தில் சேவல் வளரும் தெரியும், முதல்ல அது 5-6 வருஷம் தெரியும், விழுந்து தெரியும். அப்புறம் போன தடுப்பு சொல்ல ஆகும். அப்புறம் வேற செய்யும், தோல் நிறமெல்லாம் மாறி சுருங்கி போயிடும், சுருக்கம் ஏற்பட்டு போயிடும். அந்த மாதிரி தோல் சுருக்கம் எல்லாம் அதனால் ஏற்படும் என்று அதையும் என்ன செய்யறாங்க விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இயற்கையாக உடம்பில் உள்ள செல்கள் சிலது இருக்கு இல்லையா, அதை சேவ் பண்ணுவதன் மூலமாக அந்த செல்கள் அழிந்து விடுகிறது. தோள்களில் உள்ள செல்கள் அழிந்து அதனால் சர்ம சம்பந்தப்பட்டமான பல நோய்கள்லாம் ஏற்படுகின்றன. தாடிக்கு இவ்வளவு வியாக்கியானம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுபோக இன்னொரு விஷயத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது வந்து நமக்கு தேவையில்லை, அது வந்து சொல்றான் அப்படி என்னன்னா தாடி வச்ச ஆட்களுடைய ஒரு 15 to 25 வயசு உள்ளவர்களை தாடியுடனும் தாடி இல்லாமலும் அறத்தாடியுடனும் இப்படி பல விதமா போட்டோக்கள் எடுத்து அப்படி சர்வே கொடுக்கறாங்க. எது உங்களுக்கு கம்பீரமா இருக்குது, இந்த படத்துல யார் ஒரு ஆண்மையா தெரிகிறா, யார் கம்பீரமா தெரிகிறான்னு ஆண்கள்ட்டையும் கல்லூரி மாணந்து இதே டீம் தான், இதே அமெரிக்க டீம் தான் செய்யுது, ஆய்வு செய்யுது. இந்த பார்க்க இது ஒரு கம்பீரமா இருக்குது. எது பொம்பளை சொல்றாங்க, பெண்களை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு முகத்தை இருப்பனை விட டிஃபரெண்டா இருக்கணும்ல. ஒரு ஆம்பளை பொம்பளை வந்து டிஃபரெண்டா இருக்கிறதுக்காக வேணும்ல செஞ்சிருக்கான். பொம்பளை முகம் ஒரு இருக்குது, ஆம்பளை முகம் அதே மாதிரி இருந்தா செய்யாது, அது ஈர்ப்பா இருக்காது, ஒரு வித்தியாசமா தான் ஈர்க்கணும். எதனால ஈர்க்கப்படுறோம், ஒரு ஆண்ல இருந்து பெண்ணு ஈர்க்கப்படுற காரணம் என்னன்னு கேட்டா நமக்கு இருந்து டிஃபரெண்ட் அவங்க இருப்பதனாலையும் அவங்க இருந்து டிஃபரெண்டா இருக்கிற விஷயங்கள்ல ஈர்க்கப்படுறோம். ஒரே மாதிரி இருக்கிற விஷயம் செய்ய மாட்டோம், ஈர்க்கப்பட மாட்டோம். அப்ப அந்த ஈர்ப்பு வருவதற்காக வேண்டி செஞ்ச ஒரு விஷயத்தை இவங்க எடுத்தனால பெண்களை என்ன சொல்றாங்க, அதிகமான பெண்கள் என்ன செய்யறாங்களா, இந்த போட்டாக்களை பார்க்கும் பொழுது நிறைய பெற்ற கல்லூரி எல்லாம் போய் நம்ம ஆய்வு செய்யலாம். அனைவருடைய அதிகமானவருடைய கருத்து என்ன வருதுன்னு கேட்டா இந்த தாடிகள் தான் ஒரு கம்பீரம் இருக்குது, ஒரு ஆண்மை இருக்கிறது, ஒரு ஆளுமை தெரிகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானிகள் இப்ப ஆராய்ச்சி பண்ணி அதையும் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படியான ஒரு அடிப்படையை நீங்க பார்க்கணும். அது போக என்னன்னு கேட்டா மார்க்க ரீதியா பாத்தீங்கன்னா நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து சுன்னத்தை ஆக்கி இருக்கிறார்கள், அது வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. தாடி வைக்கிற நன்மைன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதை வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வம் மூட்டி இருக்கிறார்கள். அது சுன்னத்து பண்ற கத்துனா அது கூட அவ்வளவு ஆர்வம் மூட்டல, அதை விட தாடிக்கு ஆர்வம் மூட்டுறாங்க. ஆனா அதை நம்ம விடாம செஞ்சுட்டு இருக்கிறோம்.
நம்ம விரும்பி செய்யாதனால சின்ன பிள்ளை செஞ்சு விட்டுறாங்க. பெரிய ஆளாய் தான் செய்யணும்னு பழக்கத்தை பண்ண மொத்தம் செய்ய மாட்டான். தாடியை செய்யறவன் சின்னதா செய்ய போறா, தாடிக்கு போய் பயப்படுறவ அது போய் செய்வானா? இவனுக்கு விவரம் இல்லாத காலத்தை செஞ்சு விட்டுறாங்க. அதனால சுண்ணத்தை அனைவரும் கடைபிடிச்சிடணும். நீ 25 வயசு பிறகு செய்ப்பான்னு சொன்னா இந்த நாளைக்கு செய்யற நாளைக்கு செய்யறன்னு செய்ய மாட்டான். அதுவும் இருக்கிறது. ஆனா இது ரொம்ப முக்கியமான, அதை விட தாடி என்பது என்னது, அதை விட முக்கியமா ரசூலுல்லாஹ் வலியுறுத்துறாங்க என்பதையும் பார்க்கணும். அதே மாதிரி எல்லா உயிரினங்களும் ஒரு ஆணு பெண்ணுங்கிறது நம்ம பார்க்கிறோம். தலையில முடி இருக்கிறது, இந்த முடி ஆணுக்கு இருக்கு பெண்ணுக்கு இருக்கிறது. அதே மாதிரி இங்கே அப்படி எல்லாம் டிஃபரெண்ட் படுத்துறான், தலையில ஒரே மாதிரி ஆக்குறான். எல்லாம் ஆணுக்கு என்ன செய்யறான், அது டிஃபரெண்ட் ஆகி காட்டுறானா இல்லையா? அதே மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், ஒரு கட்டத்துல தலைமுடியில கூட டிஃபரெண்ட் பண்றான். அப்படி பண்றான். இவனுக்கு முடி அவசியம் அவ்வளவு முக்கியம் இல்லன்னு நம்மள வழக்கையா ஆக்கிடுறான். ஆம்பளை தான் வழக்கு, பொம்பளைக்கு வழக்கு வருதா? அதனால பொம்பளை கூந்தல பெருசா வைக்கிறாங்க. கூந்தல் நம்ம எல்லாரும் விரும்புறோமா இல்லையா? அது ஒரு முடிதானே, கூந்தல் ஒரு முடிதானே. தாம்பத்திய ஏதாவது சம்பந்தம் இருக்கு அதுல? இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு இந்த முடிக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? இல்லறத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள்ல உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்குமா? அது ஒண்ணுமே இருக்காது. ஆனால் கண்ணுக்கு என்ன செய்கிறது, இந்த கூந்தல் அப்படி பெருசா இருந்தா நல்லா இருக்குன்னு அந்த பெம்பளையும் நினைக்கிறாங்க, ஆம்பளையும் நினைக்கிறான். அப்ப அந்த மாதிரி ஆண்களுக்கு முடி எல்லாம் கொடுத்தாலும் அது அவசியம் இல்லைன்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணிவிடுறான், அவங்களுக்கு சில ஆட்கள் வழக்கையா ஆக்கி முடி இல்லாம ஆக்கி அப்படிலாம் பண்ணிவிடுறான். பெண்கள்ல வழக்கையே இருக்காது. ரொம்ப நோய் உள்ள ரொம்ப 1000த்துல ஒரு 10,000த்துல ஒண்ணு வேணா அப்படி இருக்குமே தவிர பெரும்பாலும் என்ன செய்யாது, அவங்களுக்கு வழக்கை விழுவாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுல என்ன டிஃபரெண்ட் வழங்குறோம், ரொம்ப வேணா முடி இருக்கணும் அல்ல அப்படிதான் வச்சிருக்கான். ஆம்பளைக்கு அவசியம் அப்படின்னு அதை கரெக்டா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டு முடிக்குதான் அதிகமா செலவு செய்யறாங்க பொம்பளை. மற்ற எதுக்கு செலவழிக்கிறோட, ஆம்பளை சேவிங் செலவு செய்யறதை விட பெண்களுடைய முடிக்கு அவர் செலவு இருக்க சாப்பாடு செலவு விட அதிகம். அதுக்கு செய்யற சாம்பு கம்பு, அதுக்கு போடக்கூடிய அலங்காரங்கள், அதை எடுத்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறது சொல்ல, உணவு செலவை விட உண்மையில் அதிக செலவழிக்கிறாங்க. முடிக்காக வேண்டி அவ்வளவு செலவழிக்கிறாங்க. அப்ப அப்படி ஒரு பெண்கள் தங்களுடைய பெண்மைக்கு அவ்வளவு செய்யும் போது ஒரு ஆம்பளை செய்ய மாட்டேங்கிறீங்க. நமக்கு ஒண்ணு சல்பேட் யூரியா ஒண்ணு போட, அதான் வளர்ந்துடும். தாடிக்கு பெரிய ரிஸ்கா எடுக்கணும், உழைப்பா செய்யணும், விட்டா வந்துட போகுது. அதுக்கு இந்த மாதிரி கூந்தல் தைலம் ஒண்ணும் வாங்க தேவையில்லை. அதுக்காச்சும் வளராமையெல்லாம் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. அப்ப இயற்கையா வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும், ஆண்மைக்கு அல்லாஹ் ஒன்றை தருவானேயானால் அதை காப்பாற்றணும். பெண்களுக்கு இல்லாம ஆம்பளைக்கு தான் நல்லா தர்றான். அப்ப பெண்களுக்குன்னு கொடுப்பதை அவங்க காப்பாற்றுவது போல ஆண்களுக்குன்னு கொடுப்பது ஆண்கள் காப்பாற்றணுங்கிற ஒரு அடிப்படையில் சிந்தித்து பார்த்தார்களே ஆனால் எல்லாருமே அதை வச்சிருவாங்க. தாடிங்கிறது சிக்கனமா இருக்கு, நேரம் மிச்சமாகுது, அதுபோக ஒரு கம்பீர தோற்றம் வருது, தோல்ல உள்ள அந்த செல்கள் அழியாம பாதுகாக்குது, ஈர்களை பலப்படுத்துகிறது. அதுபோக என்ன செய்யுதுன்னா அந்த தோல்ல வெப்பம், ஈர்கள் பலப்படுற இன்னொரு காரணம் சொல்றான். தோல்ல வெப்பம் படுமா இல்லையா, வெயில் எல்லாம் படுறமா இல்லையா, அந்த வெப்பத்திலிருந்து முடி எப்பவுமே தடுக்கும். வெப்பத்திலிருந்து அதான் தலைக்கெல்லாம் முடிய தந்திருக்கான், மண்டை ஓடு தாக்கி தெரிச்சுக்கணும் இல்லாட்டி. அதுக்காக மண்டையில வர முடிய வச்சு நம்ம காப்பாற்றுறோம். அதே மாதிரி தோள்கள்ல ஆண்களுடைய தோள்கள் சூடாகிக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, அதனால அது பாதிப்பு ஏற்படும். அதை அதை மெட்டுப்படுத்தி வெயில் படாம வெக்கப்படாம தடுக்கிறதுனாலையும் அந்த தோலுக்கு ஒரு நன்மை கிடைக்குது என்றெல்லாம் என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. இப்படி அதீதமான நன்மைகள் இருக்கிற காரணத்தினால நம்ம தாடி வைக்கிறோம், எங்க நபி சொன்னதுக்கு வைக்கிறோம். இது வைக்கிறதுனால உங்களை என்ன எது எப்படி பாதிக்குது, உங்களை கைப்பிடிச்சுக்கிட்டா பாதிக்கலாம், உங்களை அடிச்சா பாதிக்கலாம், உங்களை திட்டுனா உங்களை பாதிக்கலாம். நாங்க எங்க மூஞ்சில உள்ள தாடியை நாங்க வச்சு அதே உங்களை பாதிக்குது. அதே நேரத்தில் இவங்களே என்ன செய்யறாங்க, தாடி எல்லாம் கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க அனைவருடைய ஆன்மீக கொள்கை என்னவா இருக்குன்னு கேட்டா, சில முக்கியமான கடவுளுக்குன்னு சில விரதங்களை வைக்கும்போது தாடி வச்சிடறாங்க. அது தாடியே பெரிய ஆபத்தான பயங்கரமான விஷயமா இருந்தா அவங்க சில விரதங்கள், சில 40 நாள் 50 நாள் இதை சில சாமிக்கு என்ன செய்வாங்க, அவங்க தெய்வங்களுக்காக வேண்டி சில இதுகளை பண்ணுவாங்க. அவ்வளவு பேர் என்ன செய்வாங்க, அந்த 40 நாளைக்கு பிளேட் எடுக்க மாட்டாங்க, பாபர் சார் போக மாட்டாங்க, அப்படி விட்டுருவாங்க, முட்டையை நினைஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. அதையும் வர்றீங்க. அதுல என்ன நம்பிக்கை இருக்குதோ உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு உள்ள நம்பிக்கை காலமெல்லாம் அவ்வளவு டிஃபரெண்ட். உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எந்த நம்பிக்கை இருக்கிறதோ அது எங்களுக்கு காலமெல்லாம் இருக்குது, அவ்வளவு வித்தியாசம். அது அடிப்படையே தப்புனா என்ன செய்யணும், ஏன்டா அப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? சாமிக்கா செய்யற, சாமிக்கா செய்யற, அதே சாமி தான் நாங்க செய்யறோம், அல்லா சாமிக்கு. நீங்க ஒரு சாமிக்கு நாங்க என்ன செய்யறோம், நாங்களும் ஒரு சாமி அல்லாவுக்காக என்ன செய்யறோம், இறைவன் சொல்லி இருக்கிறான் அவனுக்காக செய்யறோம். அப்ப நாங்க எங்களுடைய மதத்திற்காக எங்க நம்பிக்கையாக செஞ்சா உங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது, நீங்க உங்க நம்பிக்கைக்கு செஞ்சீங்கன்னா அது வெறுப்பா வரமாட்டேங்கன்னா என்ன நியாயமாயுது? அப்ப இந்த மாதிரி புரிய வைக்க வேண்டும். அதுபோல எல்லா ஜீவன்களை எடுத்து பாத்தீங்கன்னா, அதிகமான ஜீவன்களை எடுத்து பாத்தீங்கன்னா அல்ல மூஞ்சில தான் அந்த டிஃபரெண்ட காட்டுறான். ஆண் பெண் டிஃபரெண்ட் எங்க காட்டுறான், முக சேவலுக்கும் கோழிக்கும் பாருங்க, ரெண்டும் ஒரே உயிர்னா சேவலுக்கு கூட மூஞ்சில தனியா தனி ஆம்புலன்னு காட்டும். சிங்கத்தை, ஆண் சிங்கத்தையும் பெண் சிங்கத்தையும் எடுத்து பாருங்க, பெண் சிங்கம் ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கும், பார்க்கவே சகிக்காது. ஆண் சிங்கம் எப்படி இருக்கு, ஒரு கம்பீரமா, அது பாக்குறதுக்கு ஆம்பளை சிங்கத்தை சிங்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தோற்றம் அதுக்கு தான் இருக்குது. இப்படி ஆணுக்கு தான் திமிழ் இருக்கும், அந்த தந்தம் இருக்கும்,
அது மாதிரி காலமாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண் காலமாட்டுக்கு தான் அப்படின்னு செய்யும் ஒரு கம்பீரம் இருக்கும். இந்த இது மாதிரி தொங்கும்ல இது ஒரு சவு மாதிரி ஆண் ஆம்பளை காட்டுறதுக்காண்டு இப்படி அல்லாஹ் வந்து அப்படி டிஃபன் வச்சிருக்கான். முகத்திலேயே ஒரு தோற்றத்தை வச்சுதான் இருக்கிறான். அதை அடிப்படையா வைத்து நபிகள் சொன்னாரு தாடி வச்சா பிரிச்சு காட்டுறாங்க, தனியா போயிட்டாங்க, இப்படி எல்லாம் பேசுகிற காட்சியை பாக்குறோம். அதே மாதிரி என்ன செய்யறாங்க, நம்ம அரபில் பேர் வச்சுக்கிறாங்க. எல்லாரும் எல்லா மாத்தையும் பாருங்க, புத்தர்களா இருந்தாலும் தமிழ்நாட்டு புத்தர் தமிழ்ல பேர் வைக்கிறான், தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் தமிழ்ல பேர் வைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் தமிழ்ல பேர் வைக்கிறாங்க. முஸ்லீம் மட்டும் என்ன செய்யறது, அரபில தான் வைக்கிறேன்னு பேரை வச்சுட்டு இருக்கீங்க. எப்படி தனியா போயிடுறீங்க? பேரை பார்த்தவனே தெரியணும். ராமசாமின்னு சொல்லிட்டு தெரியாதுல, அப்துல் கார்னா முஸ்லீம் தெரிஞ்சிரும்ல, நீங்க அதுல ரொம்ப தனிச்சு காட்டுறதுல ரொம்ப வெறியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. சுன்னத்து பண்ற கூட என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்கறாங்க. பாஷை கூட நீங்க தமிழோட ஒட்ட மாட்டேங்கிறீங்க, நீங்க ஒரு டைப்பா பேசுறீங்க, அப்படி நிறைய குற்றச்சாட்டுலாம் இருக்குது. இது மாதிரியான என்னென்ன விஷயங்கள் பிரிச்சு பார்க்கிறோம், அதுக்குரிய காரணம் என்ன, அதுல என்ன நியாயம் இருக்கு, எங்க பக்கம் நியாயம் இருக்கா, நியாயம் இல்லாம செய்யறோமா என்கிற விஷயத்தை இன்ஷால்லா என்ன செய்வோம், நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம். நாளைக்கு தான் கடைசியாங்க. ஆமா, சில அறிவிப்புகளை செஞ்சுக்கிறோம் சார். நாளைய தினம் வந்து ஏன்னா 29ஆவும் இருக்கலாம் 30ஆவும் இருக்கலாம். அதனால நம்ம 29 முடிச்சிடணும் எப்பவுமே. ஏன்னு கேட்டா அப்ப டிவியில வந்து ஒரு நாளைக்கு முந்தினதான் போட்டுட்டு வரோம். மெகா டிவியில போடுறது வந்து நோன்பின் சட்டங்கள் முதல்ல பேசுனதை முதல் நாள் போட்டோம். இன்னைக்கு போற நாளைக்கு தான் வரும். 1வது நாள் நம்ம பேசணும், என்னைக்கு வந்துச்சு, 2வது நாள் தான் வந்துச்சு. 1வதுக்கு ஏற்கனவே உள்ள நோன்பின் சட்டங்கள் பழைய ப்ரோக்ராம் தான் போட்டு விட்டுருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம 29ல பேச 30 தான் வரும். அப்ப 29 இரவுல முடிச்சா தான் என்ன செய்யும், அடுத்த நாள் பெருநாளா இருந்தாலும் பெருநாள் இரவுல பார்ப்பாங்க, அடுத்த நாள் நோன்பா இருந்தா நோன்பு இரவுல பார்ப்பாங்க. அதனால அந்த ஒரு நாள் இதை ஒளிபரப்ப இயலாதுங்கிற ஒரு காரணத்தினாலையும், அதோட பெருநாளைக்கு எல்லாரும் வெளியூர்களுக்கு போயிருவாங்க. இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க, அதிகமான மக்கள் அவங்க சொந்த ஊர்களுக்கு போயிருவாங்கிற காரணத்தினாலே வழக்கமா நம்ம என்ன பழக்கம் வச்சிருக்கிறோம், நான் 29ல முடிச்சு விடுவோம். இப்ப நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த மிச்ச விஷயத்தை முடிச்சு தொகுப்பாக என்னென்ன இதுவரை சொல்லப்பட்டது என்பதையும் சொல்லி நம்ம முடிச்சுக்கிற இருக்கிறோம். அப்ப நாளைக்கு மறுநாள் நம்ம வந்து நாளைக்கு மறுநாள் பிறை பார்த்தோம்னு சொன்னா பெருநாளா இருக்கும். ஆனா நீங்க என்ன செய்யணும், பெருநாள் நோன்பா இருந்துச்சுனாலே இங்க தொழுகை நடக்கும். நோன்பா இருக்கும்னா என்ன செய்வோம், இரவு தொழுகைலாம் நடக்கும். ஏதாவது கேள்வி ஏதாவது நிகழ்ச்சியில வச்சுட்டு போயிடலாம். இல்லைன்னா என்ன செய்வோம், பெருநாளா இருக்கும், அங்க வர தேவையில்லை. அதனால நாளைக்கு வந்து 29வது இரவுல வந்து உரை இருக்கிறது. அடுத்த நாள் 30வது இரவா இருந்தால் தொழுகை மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. 30வது இரவா இல்லாம பெருநாள் இரவாகிவிட்டது என்று சொன்னால் ஒண்ணுமே இருக்காது. சரியா, பெருநாள்ல செஞ்சுக்கிற வேண்டியதான். அதை ஒரு அறிவிப்பா செஞ்சு கொடுக்கும்.